பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம நியூ டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன டாபிக் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆங்குலர் மொமெண்டம். மொமெண்டம் இப்போ நமக்கு ஆங்குலர் மொமெண்டம், ஓகேங்களா? ஸோ ஆங்குலர் மொமெண்டம், ஸோ எல் வெக்டார், ஓகேவா? ஸோ நம்ம டார்க் பார்த்தாச்சு, சென்டர் ஆஃப் மாஸ் பார்த்துட்டோம், ஓகேங்களா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தோம், டார்க்கு, சென்டர் ஆஃப் மாஸு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அப்புறம் இப்போ ஆங்குலர் மொமெண்டம். அண்ட் ஃபைனல் டாபிக் நமக்கு ரோலிங் மோஷன், சரிங்களா? பார்க்கலாம். ஸோ இந்த ஆங்குலர் மொமெண்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு நம்ம படிச்சிருப்போம் லாஸ் ஆஃப் மோஷன் இருக்கு இல்லையா? லாஸ் ஆஃப் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் மொமெண்டம் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? லீனியர் மொமெண்டம் வெக்டார், லீனியர் மொமெண்டம் ஞாபகம் இருக்குங்களா? லீனியர் மொமெண்டம் பி வெக்டார் ஞாபகம் இருக்குங்களாப்பா? எனிவன்? பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு லீனியர் வெலாசிட்டி வெக்டார், வச்சுக்கோங்களா? ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டம் நம்ம சேஞ்ச் பண்ணுறது, ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும்ப்பா. ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் லீனியர் மொமெண்டம். அப்பா ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் என்ன மொமெண்டம்? நமக்கு லீனியர் மொமெண்டம் வெக்டார். லைக் அப்படின்னா டார்க்கு ஆங்குலர் மொமெண்டம் சேஞ்ச் பண்ணுமா சார்? செக் பண்ணணும், ஓகேங்களாப்பா? அப்போ டார்க்கு கேன் சேஞ்ச், லைக்வைஸ் டார்க் கேன் சேஞ்ச், செக் பண்ணுறாங்க, ஓகேங்களா? இப்போ ஃபோர்ஸ் வந்து கேன் சேஞ்ச் லீனியர் மொமெண்டம், இப்போ டார்க் கேன் சேஞ்ச், சரிங்களா? சிமிலர்லி டார்க் கேன் சேஞ்ச் ஆங்குலர் மொமெண்டமா அப்படின்னு செக் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, ஓகேங்களா? நமக்கு என்னது எஃப் வெக்டார். ஸோ எஃப் வெக்டார் ஈக்குவல் டு வி கேன் ரைட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இல்லையாப்பா, டிபி வெக்டார் பை டிடிடி, ஓகேங்களா? இதுதானே இப்போ நம்ம படிச்சிருக்கோம், நியூட்டனோட செகண்ட் லா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வெக்டார், ஓகேங்களா? இல்லை இருக்கீங்களா? இல்லை ஹோம்ஒர்க் சம் போட சொன்னோம், யாருமே ஆன்சர் பண்ணவே இல்லையே, அப்போ எதுவும் ட்ரை பண்ணவே இல்லையா? சும்மா கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால மட்டுமே நமக்கு வந்து கொஷின் சால்வ் பண்ண முடியாது ஸ்டூடெண்ட்ஸ். போட சொன்னவங்க யாராவது போட்டிங்களா? போடலைன்னா நாங்கள் போட்டு அனுப்புகிறோம் சார் சொல்லலாம், சரிங்களா? கமெண்டே பண்ணாமல் கிளாஸ் வர்றது வந்து ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி இருக்கு எனக்கு, சரியா? இல்லைங்க சார் நாங்கள் மறந்துட்டோம், நாங்கள் வந்து போடுறோம் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நோ கமெண்ட், சரியா? வி வில் சென்ட். ஓகே ஓகே. ஸோ ஃபோர்ஸ் வெக்டார் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இப்போ உங்களுக்கு 12th 11th படிச்சுட்டு இருந்து இப்போ 12th போகிறீங்களே, நம்மக்கிட்ட 2 இயர்ஸாக படிக்கிறீங்களே, அவங்களுக்கு கிளாஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆயிடும். ஐ திங்க் April 7 ஆர் April 14. ஓகே, ரெடியாக இருங்க. ஓகேப்பா, ஓகேம்மா, ஓகேம்மா, நீங்கள் அனுப்புங்க, நான் சொல்கிறேன். ஃபோர்ஸ் வெக்டார் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வெக்டாரு. இப்போது அதே மாதிரி டார்க்கு செக் பண்ணுவோமா? அப்போ என்ன பண்ணுறாங்க நமக்கு, எப்படி எழுதிக்கலாம் நமக்கு? இப்போ நமக்கு மொமெண்டம் எப்படி எழுதலாம் நமக்கு? இப்போ டார்க்கு மொமெண்டம் நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன பாரு, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு ஆர் வெக்டார் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. எதையாவது ஒன்று நம்ம இப்போ டார்க்கு, ஓகே, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ டார்க் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? யூ ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா? டார்க் ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். அப்போ டார்க் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் வாட் இஸ் எஃப் வெக்டார்? டிபி வெக்டார் பை டிடிடி எழுதலாமாப்பா? ஓகேங்களாப்பா? ஆர் வெக்டார் கிராஸ் இது என்னப்பா நமக்கு டிபி வெக்டார் பை டிடிடி, சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே எப்படி சார் ஆங்குலர் மொமெண்டம் நம்ம கொண்டு வராங்க அப்படின்னா, அது இப்போ பாருங்கப்பா, நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம் வெக்டாரில். இப்போ ஜீரோ வெக்டாரோட நீங்கள் ஏ வெக்டாரை ஆட் பண்ணுறீங்கன்னா யூ காட் அ ஏ வெக்டார், சரிங்களா? அதே மாதிரி தான் இப்போ இந்த ஆர் வெக்டார் கிராஸ் டிபி வெக்டாரோட நீங்கள் ஜீரோ வெக்டாரை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ காட் அ சேம் டோ வெக்டார் எகைன் கிடைக்கும் இல்லையா? இப்போ இந்த ஜீரோ வெக்டார் இருக்குல்ல, ஜீரோ வெக்டார் நான் என்ன எழுத போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு இப்போ இது இது பார்க்க எப்படி இருக்குன்னாப்பா, யூவி டேஷ் அடுத்து பியூ டேஷ் போடுற மாதிரி பார்க்க போகிறேன். அப்போ வி யாரு? பி வெக்டார், ஓகேங்களா? வி யாரு? பி வெக்டார் கிராஸ் யூ டேஷ் யாரு? ஆர் வெக்டார். அப்போ நமக்கு எப்படி எழுதிக்கலாம்? டிஆர் வெக்டார் பை டிடின்னு எழுதிக்கலாமா? டிஆர் வெக்டார் பை டிடி என்னப்பா பேர் வரும்? டிஆர் வெக்டார் பை டிடி என்னப்பா பேர் வரும்? வாட்ஸ் பொசிஷன் வெக்டார் பை ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வெக்டார்.
டிஆர் டிஆர் டிஆர்ப்பா, டி டீட்டா கிடையாது. டி டீட்டா பை டிடிடி தான் ஒமேகா. டிஆர் பை டிடிங்கிறது லீனியர் வெலாசிட்டி வெக்டர். லீனியர் வெலாசிட்டி வெக்டர் கரெக்டா? லீனியர் வெலாசிட்டி வெக்டர் கரெக்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கவனிக்கலாமா? ஸோ நம்ம டார்க்கு வந்து செக் பண்ணி ஒன்றும் இல்லைப்பா, செக் பண்ணி பார்க்குறாங்கப்பா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு திங்க் பண்ணுவோம்ல, யோசிப்போம்ல, யோசிக்கிறாங்க. இப்போ ஃபோர்ஸ் வந்து கேன் சேஞ்ச் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்ல. அப்போ டார்க்கும் கேன் சேஞ்ச் த ஆங்குலர் மொமெண்டமா அப்படின்னு செக் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த டார்க் வெக்டார் ஈக்குவல் என்ன எழுதுறாங்க சார்? டார்க்னா நமக்கு ஆர் கிராஸ் எஃப் வெக்டார். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நமக்கு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் தான் நமக்கு டிபி வெக்டார் பை டிடிடி. ஸோ இதை நம்ம யூவி டேஷ் மாதிரி எழுதுனா சரியா? இப்போ நான் ப்ளஸ் வந்து இங்கே ஜீரோ வெக்டார் இருக்குல்ல, இந்த ஜீரோ வெக்டார் பதில் நான் என்ன எழுத போகிறேன்னா, ஓகேங்களா, பி வெக்டார் கிராஸ் டிஆர் வெக்டார் பை டிடின்னு எழுத போகிறேன். ஓகேங்களா? டிஆர் வெக்டார் பை டிடிடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வி வெக்டார். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்போ லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது மாஸ் இன்டு வெலாசிட்டி வெக்டார். ஸோ இது ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால லீனியர் வெலாசிட்டி என்ன டைரக்ஷனோ அதே டைரக்ஷன் தான் மொமெண்டம். ஸோ பி வெக்டாரும் வி வெக்டாரும் ஒரே டைரக்ஷன். ஸோ ஒரே டைரக்ஷன் அப்படின்னா நமக்கு 0 டிகிரி. அப்போ சைன் 0 டிகிரி என்னவாயிடும்னா இது 0 ஆயிடும். ஸோ அப்போ நம்ம ஜீரோ வெக்டார் என்னன்னு எழுதலாம்? வி கேன் ஆல்சோ ரைட் பி வெக்டார், அதாவது டிஆர் வெக்டார் பை டிடி கிராஸ் பி வெக்டார்னு நம்ம தாராளமாக எழுதலாம். ஏன்னா இது வந்து 0 தான் ஆயிடும். ஜீரோட எதை ஆட் பண்ணாலும் 0 தானே. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் அப்போ? சரிங்களா? அப்போ என்ன இருப்பா உங்களுக்கு, நம்ம எழுதுவோம்ல டிஃபரன்ஷியேஷன் பை டைமை பொறுத்து பண்ணுறோம்னா யூவி இதுதான் நீங்கள் எழுதுவீங்க, யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ்னு. ஸோ இப்போ இங்கே யூ யாரு இங்கே பார்க்கணும். இங்கே யூ வந்து நான் ஆர் எடுத்துக்கிறேன், பி வந்து யார் எடுத்துக்க போகிறோம்னா பி எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ எப்படி நான் யாரை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம்? டி பை டிடி ஆஃப் யூவி. யூவி ஃபார்முலா தானே இது, யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ் அந்த மாதிரி அதான் இல்லை, யூ டேஷ் ஏதோ ஒன்றுப்பா, மல்டிப்ளை தானே பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ நமக்கு யூ இன்டு வி, யூ யாரு ஆர் வெக்டார். சரிங்களா? இப்போ ஆர் வெக்டார் கிராஸ் நமக்கு வி டேஷ், வி என்னப்பா நமக்கு பி வெக்டார். சரிங்களா? பி வெக்டார். ஸோ அப்போ திஸ் இஸ் த டார்க் வெக்டார். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் இந்த நேம் திஸ் இஸ் தி. ஓகேவா? இப்போ ஃபோர்ஸ் வெக்டாருக்கு இங்கே என்ன வருது? லீனியர் மொமெண்டம் வருதா? அப்போ டார்க்குக்கு திஸ் இஸ் தி ஆங்குலர் மொமெண்டம் வெக்டார். angular momentum vector. Angular momentum vector. So, but torque can change the angular momentum vector. That angular momentum எவ்வளோனா அதுதான் நமக்கு என்ன பண்ணுறதுக்கு is equal to d L vector by ddt. What is L vector? Therefore, L vector is equal to R vector cross P vector. Moment of linear momentum சொல்லுவாங்க. சரிங்களா? என்னப்பா சொல்லுவாங்க? ஆங்குலர் மொமெண்டம் என்ன சொல்லுவாங்க? மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். எழுதிட்டீங்களாப்பா? யோசிச்சு பாக்குறாங்க. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் என்ன அப்படின்னா ஆர் கிராஸ் பி வருது. ஸோ ஆர் கிராஸ் பி இஸ் நேம்ட் அஸ் ஆங்குலர் மொமெண்டம். ஆர் கிராஸ் பி இஸ் நேம்ட் அஸ் ஆங்குலர் மொமெண்டம். இங்க எப்படி நம்ம லீனியர் மொமெண்டம் சொல்றோமோ, ஸோ ஆர் கிராஸ் பி வி நேம்ட் அஸ் ஆங்குலர் மொமெண்டம். எங்கப்பா எங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்? இங்கேயா? கரெக்டாக தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, ஓகேங்களா? ஓ ஓகே, ஒன்றும் இல்லை, டைரக்டாக ஆங்குலர் மொமெண்டம் ஆர் கிராஸ் பின்னு சொல்லாமல் நான் சொல்றது புரியுங்களா? எடுத்தோடனே சொல்லிருக்கலாம், ஆர் கிராஸ் பி எழுதிக்க. அதை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எப்படி யோசிச்சிருக்காங்க? ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த லீனியர் மொமெண்டம் அப்படின்னா, சரிங்களா? ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த லீனியர் மொமெண்டம்னா டார்க் கேன் சேஞ்ச் த ஆங்குலர் மொமெண்டமா? அப்படி ஆங்குலர் மொமெண்டம்னா அந்த ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா என்ன? சரியா? ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா என்ன அப்படின்னு யோசிக்கும் போது தான் தட் இஸ் ஆர் கிராஸ் பி. வி காட் இட், ஆர் கிராஸ் பி. ஓகேவா? எழுதியாச்சு எல்லாரும்? சரிம்மா, எழுதிட்டீங்களா தேவி? ஓகேப்பா, சூப்பர். அப்போ தேட் ஃபோர் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, we got a formula. What is angular momentum? Angular momentum L vector is equal to R cross P vector. ஓகேவா? இது என்ன சொல்லுவாங்க? இது வந்து மொமெண்டம்ப்பா.
ஆர் மல்டிப்ளை பண்ணுறோம்னா மொமெண்ட் ஆஃப் நமக்கு லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது மொமெண்ட் ஆஃப் ஆர். ஆர் மல்டிப்ளை பண்ணுறோம்னா மொமெண்ட். ஸோ மொமெண்ட் ஆஃப் என்ன மொமெண்டம்? லீனியர் மொமெண்டம். மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வெக்டார். மொமெண்ட் ஆஃப் linear momentum vector is called angular momentum vector. angular start எழுதட்டுமா? angular momentum vector. சரிங்களா? இதுக்கு என்ன சார் ஃபார்முலா? லைக் டார்க் மாதிரியே தான். டார்க்கு எப்படி பார்த்தோம்? இப்போ டார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கிராஸ் எஃப் பார்த்தோமா? ஸோ ஆர் வெக்டர் எஃப் வெக்டர் வந்து ஐஜே கேப். இது வந்து ஆர் கிராஸ் எஃப் வந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கப்பா? சப்போஸ் ஐஜே கேப்பில் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஐ கேப்பு, ஜே கேப்பு, கே கேப்பு, ஆர்எக்ஸு, ஆர்ஒய், ஆர்இசெட்டு, அப்புறம் எஃப்எக்ஸு, எஃப்ஒய், எஃப்இசெட்னு எழுதி கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மெத்தட் சொன்னேன். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டுன்னு சொன்னால் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் எழுதுறீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ ஐ கேப்பு, ஜே கேப்பு, கே கேப்பு, ஸோ ஆர்எக்ஸு, ஆர்ஒய், ஆர்இசெட்டு, நமக்கு பிஎக்ஸு, பிஒய், பிஇசெட். அதுக்கப்புறம் இது ஒரு மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆர் வெக்டாரை வந்து எதில் கொடுத்தாங்கன்னாப்பா இன் டர்ம்ஸ் ஆஃப் காம்போனன்ட் ஃபார்மில் கொடுத்தா ஐஜே கேப்பில் கொடுத்தா யூஸ் பண்ணலாம். இல்லை சார் கொடுக்கல சார், சரியா கொடுக்கல சார் அப்படின்னா வேற எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் ஆங்குலர் மொமெண்டம்? இதுக்கு எப்படி கண்டுபிடிச்சோம்? டார்க்கு ஞாபகம் இருக்குங்களா? ஸோ மேக்னெட்டியூட் எப்படி கண்டுபிடிச்சோம்? ஆர் எஃப் பர்பெண்டிகுலர் போட்டோம். அப்படி இல்லைன்னா ஆர் பர்பெண்டிகுலர் எஃப் போட்டோம். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களாப்பா? ஏன்னா அது சிம்பிளாக நமக்கு ஆர் எஃப் சைன் டீட்டா, அதாவது இது ஆர் சைன் டீட்டா எஃப் அப்படி தானேப்பா? அதே தான் இங்கேயும் அப்படியே டிட்டோவாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கேயும் ஆங்குலர் மொமெண்டம் வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மேக்னிடியூட் எப்படி எழுதலாம்ப்பா? ஸோ ஆர்பி சைன் டீட்டான்னு எழுதலாமா? ஆர்பி சைன் டீட்டா. ஓகேவா? வாட் இஸ் டீட்டா? டீட்டா தான் இங்கே. டீட்டா என்னது? ஆங்கிள் பிட்வீன் ஆர் வெக்டார் அண்ட் எஃப் வெக்டார். அப்போ இங்கே டீட்டா என்னது? திஸ் இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் ஆர் வெக்டார் அண்ட் பி வெக்டார். ஓகேவா? ஆர் வெக்டார் அண்ட் பி வெக்டார். ஆர் வெக்டாருக்கு பி வெக்டாருக்கு உங்களுக்கு ஆங்கிள் தெரியுது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஐஜே கேப்பில் கொடுக்குறாங்கன்னா இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரெண்டாவது ஃபார்மேட்டு. ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டு, இது ரெண்டாவது ஃபார்மேட். மூணாவது ஃபார்மேட் எப்படி சார்? ஓகேங்களா? பாப்போமா மூணாவது ஃபார்மேட் எப்படி சார் அப்படின்னா, ஸோ அப்படியே டார்க் மாதிரியே தான் அங்கே எஃப் இங்கே பி. ஓகே. ஸோ இப்போ நமக்கு அடுத்து, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஆங்குலர் மொமெண்டம் எழுதிட்டோமாப்பா. இப்போ நமக்கு இந்த ஆங்குலர் மொமெண்டம் மேக்னிடியூடு ஆர்பி சைன் டீட்டான்னு எழுதுறீங்களாப்பா? ஆர்பி சைன் டீட்டா இல்லையா? நீங்கள் என்ன பண்ணலாம்? மொமெண்டமோட மேக்னிடியூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். லீனியர் மொமெண்டம் இருக்குல்ல, லீனியர் மொமெண்டம் என்னது? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டியா? இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எல்எஸ் ஈக்குவல் என்ன எழுதலாம்? ஆர் இன்ட்டு எம்வி சைன் டீட்டான்னு எழுதலாமா? ஓகேங்களா? எம்வி சைன் டீட்டா எழுதலாமா? மாஸ் மட்டும் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஸோ விஆர் சைன் டீட்டா அப்படின்னு வி கேன் ஆல்சோ ரைட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல டீட்டா வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னலப்பா, லீனியர் வெலாசிட்டியும் லீனியர் மொமெண்டமும் ஒரே டைரக்ஷன். லீனியர் வெலாசிட்டி என்ன டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் லீனியர் மொமெண்டமும் இருக்கும். அப்போ இந்த டீட்டாவை எப்படியும் சொல்லிக்கலாம்னா நீங்க ஆங்கிள் பிட்வீன், ஓகேவா, ஆர் வெக்டார் அண்ட் வி வெக்டார்னு சொல்லிக்கலாம். என்ன சார் வெலாசிட்டி முன்னாடி தான் மொமெண்டம் சொன்னீங்க, இப்போ வெலாசிட்டி சொல்றீங்கன்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷன். வி கேன், நீங்கள் வெலாசிட்டிக்கும் ஆர் வெக்டாருக்கும் ஆங்கிள் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை மொமெண்டமுக்கும் ஆர் கண்டுபிடிச்சாலும் சரி, ரெண்டும் ஒரே ஆங்கிள் தான். ஓகேங்களா? ஸோ இப்படியும் நம்ம எழுதிக்கலாம். இது ஒரு ஃபார்மெட்டு. அப்படி இல்லையா நம்ம எப்பவுமே எழுதுவோம் இல்லையா? ஸோ எல் ஈக்குவல் டு எழுதிக்கலாம் ஆர், சரிங்களாப்பா, பி சைன் டீட்டான்னு இருக்கப்பா, பி சைன் டீட்டா. வாட் இஸ் பி சைன் டீட்டா? சொல்லியிருக்கேன். பி சைன் டீட்டாங்கிறது காம்போனன்ட் என்ன சைன் டீட்டா அதோட இருந்துச்சுன்னா காம்போனன்ட். யாரோட காம்போனன்ட்? காம்போனன்ட் ஆஃப் பி வெக்டார். பி சைன் டீட்டா தானே, பியோட காம்போனன்ட். எப்படி இருக்கும்? காம்போனன்ட் ஆஃப் பி வெக்டார் பர்பெண்டிகுலர் டு ஆர் வெக்டார். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் பி பர்பெண்டிகுலர். நான் சொன்னேன் இல்லையா, லைன் ஆஃப் ஆக்ஷன் வரையணும், பர்பெண்டிகுலர் எடுக்கணும். சேம் திங். ஏன்னா போத் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். டார்க்கும் கிராஸ் ப்ராடக்ட், ஆங்குலர் மொமெண்டமும் கிராஸ் ப்ராடக்ட். அங்கே என்ன பண்ணமோ அதே தான் இங்கே. சரி, அப்போ நமக்கு இதை வேற எப்படி எழுதலாம்? சரி, எல் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டா இப்படி எழுதிக்கலாம். ஆர் சைன் டீட்டா இன்டூ பி. வாட் இஸ் ஆர் சைன் டீட்டா? அகைன் காம்போனன்ட் ஆஃப் ஆர் வெக்டார். perpendicular to P vector. So these are the formulas for angular momentum.
what are the formula finally? So angular momentum equal to r cross p vector. Yeah, this is first. And angular momentum ஓட magnitude எழுதுனீங்கன்னா rp sin theta. This is one second. ஓகேங்களா? டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது ஒன்று தெரியும். கிராஸ் ப்ராடக்டோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் தம் ரூல் இருக்கு, இல்லைன்னா நம்மளோட மூக்கு ரூல் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா இல்லையா? rp sin theta, rl is equal to rp perpendicular, rl is equal to r perpendicular p, rl is equal to நமக்கு mvr sin theta. mvr sin theta. These are the formulas for angular momentum vector. ஓகேங்களா? புரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. புரியுது சார்? This is the formula for angular momentum. Yes. புரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். r cross fல f ஓட லைன் ஆஃப் ஆக்ஷன் வரைஞ்சோமா? f ஓட லைன் ஆஃப் ஆக்ஷன் வரைஞ்சோமா? r cross fல கரெக்ட். r cross fல நம்ம f ஓட லைன் ஆஃப் ஆக்ஷன் வரைவோம். மோஸ்ட்லி அப்படிதான் வரைஞ்சோம். f ஓட லைன் ஆஃப் ஆக்ஷன் வரைஞ்சிட்டு எந்த பாயிண்ட்ல இருந்து டார்க் கேட்குறாங்களோ அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுப்பீங்களா? சிமிலர்லி இதுவும் அப்படிதான். அங்க எஃப்க்கு பதில் இங்க பி இருக்கா, ஸோ பியோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வரைஞ்சிக்கங்க. எந்த பாயிண்ட்டை பொறுத்து ஆங்குலர் மொமெண்டம் கேட்குறாங்களோ அங்கிருந்து ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைஞ்சிக்க. யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த ஆங்குலர் மொமெண்டம். ஓகேவா? டைரக்ஷனுக்கு மூக்கு ரூல். ஓகேவா? சரி, ஓகேப்பா. இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு இது பார்த்தா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். கொஸ்டின் பார்த்தா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ டைரக்ட்லி வி கோ வித் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இது எப்போவுமே டிஃபால்ட்டாக இருக்கிற கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். ஆங்குலர் மொமெண்டம் எடுத்தால் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப டிஃபால்ட்டாக இருக்கும். சரிங்களா? என்ன சார் டிஃபால்ட்னா, கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, கேன் பி நமக்கு வந்து ஒரு பார்ட்டிக்கிள் ஒரு பார்ட்டிக்கிள் வந்து மூவிங் இன் அ ஸ்ட்ரைட் லைன், ஓகேவா? இல்லை ஐம் சாரி. ஏன்னா பார்ட்டிக்கிள் ஹேஸ் ஆங்குலர் மொமெண்டம் இருக்க முடியுமா? பார்ட்டிக்கிள் ஹேஸ் ஆங்குலர் மொமெண்டம் இருக்க முடியுமா ஒரு பார்ட்டிக்கிளுக்கு? சரியா? இஃப் 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 இட் இஸ் மூவிங் இன் எதுல? ஸ்ட்ரெயிட் லைன்ல. மூவிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டு இருக்க பார்ட்டிக்கிளுக்கு, எங்க அம்மா காலையில வெங்காயம் உரிக்க ஆரம்பிச்சிச்சு, கண்ணெறியுதுமோ. மூவிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். சரிங்களா? If it is moving in a straight line, அதாவது ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆயிட்டு இருக்க பார்ட்டிகளுக்கு ஆங்குலர் மொமெண்டம் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்குறாங்கனாவே கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தமோ அப்படின்னா எஸ். ஒரு பார்ட்டிகிள் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆயிட்டு இருக்குன்னா எஸ், இட் ஹாஸ் அ ஆங்குலர் மொமெண்டம். எப்படி சார்? அதுதான் பார்க்க போறோம். அப்படியே ஆங்குலர் மொமெண்டம் இருந்தா அந்த ஆங்குலர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்டா இருக்குமா, வேரியபிளா இருக்குமா? உனக்கு எதாவது தெரியுமா? ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்டா இருக்குமா, வேரியபிளா இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம இப்போ எடுத்துக்க போறோம். சரிங்களா? டேக் அ பார்ட்டிகிள். நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதுவோம். இது 10வது இடம். சரிங்களாப்பா? நம்ம என்ன ஒரு நிமிஷம்ப்பா. ஓகேவா? இப்போ என்ன பண்றாங்க, ஒரு பார்ட்டிகிள் மாஸ், திஸ் இஸ் த பார்ட்டிகிள். ஓகே, இந்த பார்ட்டிகிளோட மாஸ் வந்து எம். ஓகேவா? என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆக போகுது அப்படின்னா v அப்படிங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆக போகுது. ஓகேவா? இந்த வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிப்பா, நமக்கு கான்ஸ்டன்ட். அப்போ யூனிஃபார்ம் மோஷன்ல இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆக போகுது. ஓகேங்களாப்பா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இந்த பார்ட்டிகிள் வந்து இப்படி மூவ் ஆக போகுது. ஓகேங்களா? ஓகே, ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த பார்ட்டிகிள் ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டு இருக்குல்ல, அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறாங்க, இங்கே ஓ பாயிண்ட் அப்படின்னு. ஓகேவா? இந்த பாயிண்ட், இந்த பார்ட்டிகிளுக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆறாம்பா. ஓகேங்களா? இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆறு. திஸ் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஆறு. ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க, ஆங்குலர் மொமெண்டம். ஓகேவா? என்ன கேட்குறாங்கப்பா? ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் பார்ட்டிகிள் about O point
O பாயிண்ட் என்ன? What is the angular momentum of a particle moving in a uniform motion, moving in a straight line in uniform motion? What is the angular momentum? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு இனிஷியல் பாயிண்ட் இருந்தானே, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு வெலாசிட்டியில். இந்த பாயிண்ட் வந்து ஏ பாயிண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். அடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம், பி பாயிண்ட். இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம், பி பாயிண்ட் அப்படின்னு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இங்கே இருக்குமா, சி பாயிண்ட். ஏன்னா மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் சி பாயிண்ட். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் வந்து டி பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்க, எப்படி சார் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும் சார்? எப்படி சார் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும்? என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம் சார்? ஃபர்ஸ்ட் எகெயின் டார்க் கண்டுபிடிக்கிற மாதிரி தான், அந்த ஆர் கிராஸ் எஃப். ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், எஃபோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வரையுமோ, எந்த பாயிண்ட்லேருந்து டார்க் கேட்குறாங்களோ அந்த பாயிண்ட்லேருந்து லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுக்கும். சிமிலர்லி சேம் திங் நான் பண்ண போகிறேன். அதனால தான் நான் உனக்கு டார்க் நல்லா சொல்லி கொடுத்ததுக்குப்பா. சரி, அதே மாதிரி இப்போ ஆங்குலர் மொமெண்டம் பார்க்க போகிறோம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் இப்போ ஏ பாயிண்ட்ல இருக்கா? இப்போ நமக்கு லீனியர் மொமெண்டமோட டைரக்ஷன் வேணுமா? ஏன்னா ஆர் கிராஸ் பி. ஸோ நான் வந்து பியோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வரைய போகிறேன். லீனியர் மொமெண்டம் டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் இருக்கும்? வெலாசிட்டி எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன். அப்போ மொமெண்டம் வந்து இந்த டைரக்ஷன். அப்போ இதுதான் லைன் ஆஃப் ஆக்ஷன். இதான் யாரோட லைன் ஆஃப் ஆக்ஷனு? மொமெண்டமோட லைன் ஆஃப் ஆக்ஷன். எந்த பாயிண்ட்ல இருந்து ஆங்குலர் மொமெண்டம் கேட்குறாங்களோ அந்த பாயிண்ட்ல இருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா? பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா? What is this perpendicular distance? R. This perpendicular distance is R. அப்போ நமக்கு மேக்னிடியூட், அப்போ ஆங்குலர் மொமெண்டம் பாருங்களேன். ஸோ இப்போ ஆங்குலர் மொமெண்டமோட மேக்னிடியூட் வந்து, சரிங்களாப்பா, நமக்கு என்ன எடுத்துருக்கோம் நம்ம? ஸோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படி தானேப்பா? ஸோ நமக்கு பிஆர் பர்பண்டிகுலர் எப்படி நம்ம எழுதுவோம்ல, எஃப்ஆர் பர்பண்டிகுலர் எழுதுவோம் இல்லையா? இது மாதிரி பிஆர் பர்பண்டிகுலர். ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ் இன்டு வெலாசிட்டி, கரெக்ட்? மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஆர் பர்பண்டிகுலர் வந்து நம்ம பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா? ஆர். ஸோ எம்விஆர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொசிஷனில், இப்போ ஏ பாயிண்ட்ல இருக்கும்போது எங்கப்பா? ஏ பாயிண்ட்ல இதுதான் ஆங்குலர் மொமெண்டம். அப்போ ஆங்குலர் மொமெண்டம் என்ன வரல? 0 வரல. சரி, பி பாயிண்ட்ல செக் பண்ணுவோம். அப்போ பி பாயிண்ட்ல செக் பண்ணும்போது நல்லா கவனிங்கப்பா. பி பாயிண்ட்ல செக் பண்ணும்போது எப்படி வரைவீங்க லைன் ஆஃப் ஆக்ஷனு? நான் நெக்ஸ்ட் பேஜில் வரைய போகிறேன். இப்போ பி பாயிண்ட் இங்கே இருக்கா, ஓ பாயிண்ட் இங்கே இருக்கா, ஓகேங்களா? இப்போ பி பாயிண்ட்ல வெலாசிட்டி என்ன டைரக்ஷன் சார்? சேம் டைரக்ஷன். ஸோ இப்போ வெலாசிட்டி என்ன டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன் தான் மொமெண்டம். அப்போ இதுதான் எதோட லைன் ஆஃப் ஆக்ஷன்? மொமெண்டமோட லைன் ஆஃப் ஆக்ஷன். எங்க இருந்து எடுக்கணும்? இதானப்பா மொமெண்டமோட லைன் ஆஃப் ஆக்ஷன். இதான் மொமெண்டமோட லைன் ஆஃப் ஆக்ஷன். எந்த பாயிண்ட்ல இருந்து டார்க் கேட்குறாங்களோ, எந்த பாயிண்ட்ல இருந்து மொமெண்டம் கேட்குறாங்களோ அந்த பாயிண்ட்ல இருந்து லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது வந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பா. திஸ் இஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சார். இப்போ அந்த ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு சொல்றீங்களா சார்? ஆர் வெக்டார் எப்படி சார் வரைகிறதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆர் வெக்டார் எப்படி வரைய சொல்லியிருக்கேன்? ஆரிஜின்ல இருந்து பொசிஷனுக்கு வரைய சொல்லியிருக்கேன். எது ஆரிஜின்? இதுதான் ஆரிஜின். அப்போ ஆரிஜின்ல இருந்து இந்த பி பொசிஷன்ல இருக்கா? இப்போ என்ன பொசிஷன்ல இருக்கு? பி பொசிஷன்ல. ஆரிஜின்ல இருந்து பி பொசிஷனுக்கு வரைகிற வெக்டார் தான் ஆர் வெக்டார். இது வந்து அப்ப இது என்ன சார்? அப்ப இந்த போட்டிருக்கீங்களா சார் ஒயிட், இது என்ன சார்னா அது ஆர் பர்பண்டிகுலர் அட் ஆர் வெக்டர். ஓகேவா? ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஆர் வெக்டர். யூ கேன் ஆல்சோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ஒரு வெக்டரை நீங்க ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ யூ கேன் ஆல்சோ ஷிஃப்ட், நீங்க இங்க ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் நோ ப்ராப்ளம். ஆர் கிராஸ் பி ரொம்ப பெருசா போட்டிருக்கேன் நினைக்காதீங்கப்பா. இது லைன் ஆஃப் ஆக்ஷன் தான் போட்டிருக்கேன். இதான் பி வெக்டர். ஸோ இப்போ டைரக்ஷன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஆர் கிராஸ் பி இல்லையா? ஸோ இப்போ நீங்க ஆர் வந்து பி வெக்டார் கொண்டு வந்தீங்கன்னா என்ன டைரக்ஷன் வருது? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? பாருப்பா, ஆரை நீங்க பி வெக்டார் கொண்டு வரும்போது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? சொல்லுங்கப்பா. இந்த ஆர் கிராஸ் பி தானே, பி கிராஸ் ஆர் கிடையாது, ஆர் கிராஸ் பி. ஸோ இப்போ ஆரை நீங்க பி வெக்டார் கொண்டு வந்தா கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? கிளாக் வைஸ்னா இன்வேர்டா அவுட்வேர்டா? கிளாக் வைஸ்னா இன்வேர்டு. அப்போ சர்க்கிள் போட்டு கிராஸ். இப்போ இந்த இடத்துல டைரக்ஷன் வந்து யாரோட டைரக்ஷன்? ஆங்குலர் மொமெண்டம் டைரக்ஷன் வந்து இன்வேர்டு. ஏ பாயிண்ட்ல பாரு. இப்போ ஏ பாயிண்ட்ல எப்படி வரைவீங்க ஆர் வெக்டாரு? ஸோ ஆரிஜின்ல இருந்து இதே தான் ஆர் வெக்டார் தான் ஆரும் வரும். இங்க இருந்து வரைகிறது ஏ பொசிஷனுக்கு வரைகிறது ஆர் வெக்டார். அப்போ வி கேன் ஷிஃப்ட் ஆர் வெக்டாரை இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்போ இது நமக்கு பி வெக்டார்.
ஸோ ஆர் கிராஸ் பி கொண்டு வந்தீங்கன்னா எகெயின் கிளாக் வைஸ் இன்வர்டு. ஸோ அப்போ மேக்னெட்டியூட் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது மேக்னிடியூடு வந்து எம்விஆர், டைரக்ஷன் வந்து இன்வர்டு. டைரக்ஷன் வந்து இன்வர்டு. திஸ் இஸ் மேக்னிடியூட், திஸ் இஸ் எதில் பாயிண்ட்ல ஏ பாயிண்ட்டுக்கு வரும்போது, ஏ பாயிண்ட்டுக்கு எதை பொறுத்து பார்க்குறோம், ஓவை பொறுத்து பார்க்குறோம் மேக்னிடியூட். அடுத்து பி பாயிண்ட்டுக்கு வரும்போது பி பாயிண்ட், திஸ் இஸ் பி பாயிண்ட். ஸோ இப்போ ஆங்குலர் மொமெண்டம் வந்து பி பாயிண்ட்டுக்கு வரும்போது எபோட் ஓ பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது நமக்கு எகெயின் சேம். ஏன்னா எதுப்பா நமக்கு மொமெண்டம் வந்து எம்வின்னு வரும் மேக்னிடியூடு, அண்ட் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதே ஆர் தான். அப்போ எம்விஆர் மேக்னிடியூடு, டைரக்ஷன் வந்து இன்வர்டு. டைரக்ஷன் வந்து சர்க்கிள் போட்டு கிராஸ் அப்பா இன்வர்டு. அடுத்து சி பாயிண்ட் பார்க்குறீங்க. சி பாயிண்ட் எங்கே இருக்குது, சி பாயிண்ட் இங்கே இருக்குது, சி பாயிண்ட் இங்கே இருக்குது, ஆரிஜின் ஓ இங்கே இருக்குது. ஸோ இங்கே மறுபடியும் இதான் லைன் ஆஃப் ஆக்ஷனு, மறுபடியும் இதான் லைன் ஆஃப் ஆக்ஷனு. எகெயின் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன வரப்போகுது, கண்டிப்பாக அதே தான் வரப்போகுது. அந்த ஓல இருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மறுபடியும் இந்த ஆர் தான் வரப்போகுது. இதுதான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஆர் வெக்டர் எங்கே வரப்போகுது, ஆர் வெக்டர் ஆரிஜின்ல இருந்து பொசிஷனுக்கு வரைகிற வெக்டர் தான் ஆர் வெக்டர். ஸோ வி கேன் ஈஸிலி ஷிஃப்ட் த ஆர் வெக்டர். ஆர் வெக்டர் இங்கே நமக்கு பி வெக்டர், எகெயின் ஆர் கிராஸ் பி வெக்டர், எகெயின் கிளாக் வைஸ், எகெயின் இன்வர்டு. புரியுதாப்பா. அப்போ எகெயின் இதுக்கும் என்ன வரும்னா ஆங்குலர் மொமெண்டம் வந்து சி பொசிஷனுக்கு வரும்போது about O equal to again magnitude வந்து mv perpendicular distance r direction inward. அப்போ மேக்னிடியூடும் சேமா இருக்கு, டைரக்ஷனும் சேமா இருக்கு. அப்போ மேக்னிடியூடும் டைரக்ஷனும் சேமா இருந்தா இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வெக்டர். மேக்னிடியூடும் டைரக்ஷனும் சேமா இருந்தா தான் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வெக்டர். ஓகேப்பா, புரிஞ்சோம் கை தூங்க. ஓ அப்போ ஒரு பார்ட்டிக்கல் வந்து யூனிஃபார்ம் மோஷன்ல, யூனிஃபார்ம் லீனியர் மோஷன்ல போயிட்டு இருக்கும் போது இஃப் யூ டேக் எனி பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டை பொறுத்து ஆங்குலர் மொமெண்டம் இஸ் எ கான்ஸ்டன்ட் வெக்டார். சப்போஸ் நான் யூனிஃபார்ம் மோஷன்ல போனா கான்ஸ்டன்ட் வெக்டார் இருக்குமா சொல்லுங்கப்பா. நான் யூனிஃபார்ம் மோஷன்ல போனா கான்ஸ்டன்ட் வெக்டார் இருக்குமா? எஸ் ஆர் நோ? இருக்காது. ஏன்னா இந்த வெலாசிட்டியோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குமா. வெலாசிட்டியோட வேல்யூ மாறிச்சுன்னா நான் யூனிஃபார்ம் மோஷன் வெலாசிட்டி மாறிட்டே இருக்கும். வெலாசிட்டி மாறிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆயிடும், அப்போ நமக்கு என்ன ஆயிடும், நமக்கு மேக்னிடியூட் மாறிடும். மேக்னிடியூட் மாறினா நீங்க கான்ஸ்டன்ட் வெக்டார்னு சொல்ல முடியாது. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், கான்ஸ்டன்ட் வெக்டார்னு சொல்லணும்னா மேக்னிடியூடும் சேமா இருக்கணும், டைரக்ஷனும் சேமா இருக்கணும். சரிங்களா. தெரியல மகதி, நீங்க என்னமோ சொல்ல வரீங்க, நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோமா. ஸோ ஓகேவா. ஸோ இப்போ தேட் ஃபோர் நமக்கு வந்து ஆங்குலர் மொமெண்டம் வந்து ஒரு பார்ட்டிக்கிள் ஸ்ட்ரைட் லைன்ல, நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா சொல்றதை நல்லா கவனிக்கணும். ஸ்ட்ரைட் லைன்ல யூனிஃபார்ம் மோஷன்ல போயிட்டு இருக்கும்போது இட் ஹேஸ் கண்டிப்பா ஆங்குலர் மொமெண்டம். வி கான்ட் நெக்லெக்ட் ஸ்மால் பிக், வி கான்ட் நெக்லெக்ட் பண்ண முடியாது. அதான் சொல்றேன்ல, எம்விஆர் வி கான்ட் நெக்லெக்ட் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா. சரி சார், எனக்கு கன்ஃபியூஷன் சார், அது எப்படி சார் ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டு இருக்கும் போது ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். எப்படி சார் ஆங்குலர் மொமெண்டம்னா ஒரு ரொட்டேட் வரும்போது அப்படிதானே சார் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எப்படி சார் அப்படின்னா, இங்க பாருங்கப்பா, ஏன் ஆங்குலர் மொமெண்டம்னா இப்போ இங்க ஆர் வெக்டார் இங்க இருக்கா பொசிஷன் வெக்டார், இந்த பி பாயிண்ட்டுக்கு போகும்போது பொசிஷன் வெக்டார் இங்க வருமா ஆர் வெக்டார், சி பாயிண்ட்டுக்கு போனா பொசிஷன் வெக்டார் இங்க வருமா, ஓகேவா, டி பாயிண்ட்டுக்கு போனா பொசிஷன் வெக்டார் இங்க இருக்குமா, ஓகேவா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சரியா, அதோட ஃபர்ஸ்ட் இங்க 0 டிகிரில இருந்த மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஆங்கிள் அதிகமாயிட்டே இருக்கு. தெரியுதுங்களா, தெரியுதாப்பா. ஸோ இங்க ஆர் வெக்டாரோட அந்த ஆங்கிள் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இட் ஹேஸ் ஆங்குலர் மொமெண்டம். புரிஞ்சவங்க கை தூக்கும் பார்ப்போம். சார் புரியுது சார் எனக்கு. ஸோ அந்த ஆர் வெக்டாரோட அந்த ஆங்கிள் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இட் ஹேஸ் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ வி கான்ட் நெக்லெக்ட் as a angular momentum. ஸோ மேக்னிடியூடு, ஸோ நமக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டோம், எந்த ஃபார்மேட்டை எடுத்துக்கிட்டோம், இந்த பிஆர் பெர்பெண்டிகுலர் எடுத்துக்கிட்டோம். நான் சொல்லியிருக்கேன் 4 ஃபார்மேட் இருக்காப்பா, ஆர் கிராஸ் பி, ஆர்பி பெர்பெண்டிகுலர், பிஆர் பெர்பெண்டிகுலர், அண்ட் வந்து ஆர்பி சைன் தீட்டா.
நம்ம பிஆர் பெர்பெண்டிகுலர் யூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா டார்க்ல அதான் பண்ணியிருப்போம். லைன் ஆஃப் ஆக்ஷன் வரையும் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுப்போம். இதான் நம்ம பண்றது எப்பவுமே. அது எடுத்துட்டா எம்விஆர் கிடைச்சது. டைரக்ஷன் வேணும்னா ஆர் கிராஸ் பியை கொண்டு வந்தீங்கன்னா கிடைச்சிடும். சரிப்பா? ஸோ இஃப் யூ டேக் எனி பாயிண்ட், அப்படிதான் நீங்கள் ரைட் ஹேண்ட் தம்பில் யூஸ் பண்ணாலும், ஸோ ஆர் கிராஸ் பி கொண்டு வந்தீங்கனாலும் நமக்கு என்ன டைரக்ஷன் தான், இன்வர்டு தான் இருக்கும். ஓகேப்பா? ஸோ அப்போ கொஸ்டின் கேட்குறாங்க, என்ன கேட்பாங்க தெரியுமா? கேன பார்ட்டிகல் ஹேஸ் ஆங்குலர் மொமெண்டம். எஸ், if it is moving ஓகேவா, with constant velocity. என்ன வெலாசிட்டிப்பா? ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி மூவ் ஆகுது. இதில் இப்போ மூவிங் இன் ஸ்ட்ரைட் லைன், ஐம் சாரி, மூவிங் இன் ஸ்ட்ரைட் லைன் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுன்னா கேட்பாங்கப்பா, ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் வெக்டார். கான்ஸ்டன்ட் வெக்டார். ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் வெக்டார். அப்போ என்ன அர்த்தம்? மேக்னிடியூட் எம்விஆர், டைரக்ஷன், நமக்கு டைரக்ஷன், அதாவது டைரக்ஷன் அது இந்த பக்கம் போனால் ஆன்டி கிளாக் வைஸ் வரும். சப்போஸ் இந்த பக்கம் போச்சுன்னா மாறும் இல்லையா? அதனால நம்ம கிளாக் வைஸ்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. மேக்னிடியூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பட் டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பக்கம் போனால் கிளாக் வைஸ் வரும், இந்த பக்கம் போனால் ஆன்டி கிளாக் வைஸ் வரும். அதுதான் இதனால மேக்னிடியூடும் கான்ஸ்டண்டாக இருக்கும், டைரக்ஷனும் சேமாக இருக்கும்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அதனால தான் நமக்கு என்னது வெக்டார் வந்து கான்ஸ்டன்ட் வெக்டார் கேட்பாங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். சரி சார், ஸ்ட்ரெயிட் லைன்ல போகும்போது ஆங்குலர் மொமெண்டம் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டார். அப்போ ஒரு சர்க்குலர் மோஷன்ல போகும்போது, சர்க்குலர் மோஷன்ல அந்த பார்ட்டிகல் சுத்தும் போது, அப்போ அதுக்கு ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட் வெக்டாரா இல்ல ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் தான் கான்ஸ்டன்டா இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுவோம். உனக்கு என்ன தோணுதுப்பா? சர்க்குலர் மோஷன்ல வரும்போது அந்த சென்டர் ஓ இருக்குல்ல, சர்க்குலர் மோஷன், அந்த சென்டரை வச்சு தானே சுத்தி வரும். அந்த சென்டர் பாயிண்டை பொறுத்து அந்த ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட் வெக்டாரா இருக்குமா இல்ல மேக்னிடியூட்ல மட்டும் தான் கான்ஸ்டன்டா இருக்குமா? ஏதாவது ஐடியா? மேக்னிடியூட் மஸ்ட் பி கான்ஸ்டன்டா. ஓகே, அப்ப டைரக்ஷன் மாறிட்டே இருக்குமா? செக் பண்ணி பார்ப்போமா? சரி, செக் பண்ணி பார்ப்போம். இதுதான் ஒரு பார்ட்டிகிள், கான்ஸ்டன்ட் வெக்டாரா? அப்படியாமா நீங்கள் பார்ப்போம். சரி பார்ப்போம். சரி, கவனிக்கலாமா சார்? ஒரு பார்ட்டிகிள் வந்து இப்போ மூவ்ஸ் இன் த XY plane. XY plane. Which one is XY plane? This is XY plane. இந்த XY planeல என்ன பாத்துல வந்துட்டு இருக்கான்? சர்க்குலர் மோஷன். ஓகே, XY plane in a circular path of radius r. The circular path of radius r. Okay, find the magnitude and the direction. யாரோட magnitude? Find the magnitude and the direction. யாரோட? Angular momentum relative to an axis. Axis எங்க இருக்கான்? Relative to an axis through O. when it is velocity v vector. அப்போ இந்த O பாயிண்டை பொறுத்து கேட்குறாங்க. இந்த பாயிண்டை பொறுத்துப்பா, இந்த O பாயிண்டை பொறுத்து ஆக்சிஸ் வந்து அதில் பாஸ் ஆகுது. அந்த O பாயிண்டை பொறுத்து, அதாவது அந்த சர்க்கிளோட சென்டரை பொறுத்து ஆங்குலர் மொமெண்டமோட மேக்னிடியூடும், ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ பார்ட்டிகிள் எபோட் O மேக்னிடியூட் என்ன, சரிங்களாப்பா? மேக்னிடியூட் என்னன்னு கண்டுபிடிக்கணும், எபோட் O பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், அண்ட் டைரக்ஷனும் கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன எப்படி வரையணும்? நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம்ப்பா. this is the circular path. ஓகே, இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் O. ஓகே, இங்க இருக்கு பார்ட்டிகிள். ஓகே, இதோட மாஸ் வந்து m. எப்படி மூவ் ஆகுது? இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. வெலாசிட்டி என்ன டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் மொமெண்டமும் இருக்கும். எஸ், வெலாசிட்டி என்ன டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் மொமெண்டம் இருக்கும். அப்போ நீங்க லைன் ஆஃப் ஆக்ஷன் டிரா பண்றீங்கன்னா இதுதான் லைன் ஆஃப் ஆக்ஷன். இப்போ லைன் ஆஃப் ஆக்ஷன் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு பாத்தியா? லைன் ஆஃப் ஆக்ஷன். ஓகேவா? லைன் ஆஃப் ஆக்ஷன் வரைஞ்சிட்டா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். எந்த பாயிண்டை பொறுத்து கேட்குறாங்களோ அந்த பாயிண்ட்டுக்கு பர்பண்டிகுலர் இருக்கணும். டேஞ்சென்ட்டுக்கு பர்பண்டிகுலர் ரேடியஸ். அப்போ இது R. ஓகேவா? அப்போ மேக்னிடியூட் என்னப்பா வரப்போகுது? பியோட மேக்னிடியூட் என்ன? ஸோ இப்போ ஆங்குலர் மொமெண்டம் என்னப்பா? இதை யூஸ் பண்ண போகிறோம் நம்ம மேக்னிடியூடுக்கு. பி ஆர் பர்பண்டிகுலர் யூஸ் பண்ண போகிறோம். பியோட ஃபார்முலா m × v. ஆர் பர்பண்டிகுலர் வந்து R. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது, இந்த பாயிண்ட் இஃப் யூ டேக் எக்ஸ் ஓ பாயிண்ட், ஏ பாயிண்ட்டுக்கு வரும்போது இது. அப்போ பி பாயிண்ட்டுக்கு வரும்போது, பி பாயிண்ட்னா இங்கே, சப்போஸ் இங்கே வரும்போது, சரிப்பா
ஓகேவா? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாப்பா, என்ன மோஷன் இது? என்ன மோஷன் கொடுக்கலையா? யூ டேக் when its velocity v vector, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எடுத்து, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா எல்லா பாயிண்ட்லையும் நமக்கு மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ இப்போ நீங்க இந்த பாயிண்ட்ல v பாத்தீங்களா, இப்போ இந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த பாயிண்ட்லயும் அதோட மேக்னிடியூட் வந்து v தான். டைரக்ஷன் மாறும்பா, மேக்னிடியூட் v தானே யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட், மறந்துடாத. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கு b பாயிண்ட், இப்போ இது o பாயிண்ட். ஸோ இதுதான் லைன் ஆஃப் ஆக்ஷன். அப்போ இதுதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ மறுபடியும் r, மறுபடியும் mvr. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வருது, சி பாயிண்ட்டுக்கு வருது, மறுபடியும் இதான் லைன் ஆஃப் ஆக்ஷன், மறுபடியும் இங்கே பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதுவும் r, மறுபடியும் mvr. அப்போ இஃப் யூ டேக் எனி பாயிண்ட், சரியாப்பா, ஆங்குலர் மொமெண்டமோட ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் பார்ட்டிக்கிள், ஓகேவா, about any point on the circular path and the circular pathல, ஓகேவா, about o எவ்வளோனா மேக்னிடியூட் எவ்வளோனா mvr. ஸோ இது கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், மேக்னிடியூட் கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட். அப்போ நமக்கு டோட்டலா இது கான்ஸ்டன்ட், மேக்னிடியூட் கான்ஸ்டன்ட், கன்ஃபார்ம் மேக்னிடியூட் கான்ஸ்டன்ட். பட் இஃப் இட் இஸ் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், v மாறும்பா, v மாறுச்சுன்னா கான்ஸ்டன்டா இருக்காது, மேக்னிடியூட் கான்ஸ்டன்டா இருக்காது. நான் யூனிஃபார்ம்னா அங்க மாதிரி தான், ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் இருக்கு, இல்ல ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் இருக்கு. சரியா? ஓகே, இப்போ நமக்கு டைரக்ஷன் பார்ப்போம். சார் டைரக்ஷன் எப்படி சார் பார்க்கறது? சரி, நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், டைரக்ஷன் பார்க்கணும்னா இப்போ நமக்கு இங்கேருந்து ஆரம்பிப்போம். இங்கே வரும்போது பி வெக்டார் இங்கே இருக்கும், ஓகேவா, இங்கே வரும்போது பி வெக்டார் இங்கே இருக்கும். ஸோ இங்கே வரும்போது பி வெக்டார் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? இப்போ இங்கே வரும்போது பி வெக்டார் இங்கே இருக்கும், ஓகேவா. now நமக்கு சரிங்களா, இப்போ நமக்கு about o பாயிண்ட். ஸோ இப்போ ஆர் வெக்டார் எங்கே வரையணும்? ஆரிஜின்ல இருந்து பொசிஷனுக்கு வரையணும். அப்போ இது ஆர் வெக்டார் வரும். எகைன் ஆரிஜின்ல இருந்து பொசிஷனுக்கு வரையணும். அப்போ இங்கே வரும் ஆர் வெக்டார். எகைன் ஆரிஜின்ல இருந்து பொசிஷனுக்கு வரணும். அப்போ இங்கே வரும் ஆர் வெக்டார். அப்போ ஆரிஜின்ல இருந்து பொசிஷனுக்கு வரையணும். அப்போ இங்கே வரும் ஆர் வெக்டார். வாட்ஸ் ஆங்குலர் மொமெண்டம்? r cross p, anti clockwise, r cross p anti clockwise, r cross p anti clockwise, r cross p anti clockwise. அப்போ டைரக்ஷன் எப்படி பாருக்கு? டைரக்ஷன் வந்து சரிங்களாப்பா எப்படிதான் இருக்கு? சேமா தான் இருக்கு, ஓகேவா. டைரக்ஷன் வந்து சேமா தான் இருக்கு, ஓகேங்களாப்பா. அப்போ தேட் ஃபோர் நம்ம என்ன எழுதுறாங்கன்னா, இஃப் எ பார்ட்டிக்கிள், புரியுதாப்பா? என்ன புரியுது ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சா கை தூக்க பார்ப்போம். ஸோ புரிஞ்சிச்சு சார். மேக்னிடியூடும் மாறாம இருக்கு, டைரக்ஷனும் மாறாம இருக்கு. அப்போ ஆங்குலர் மொமெண்டம் இஸ் எ கான்ஸ்டன்ட் வெக்டார். இஃப் அ பார்ட்டிக்கிள் moving in a circular path, moving in a circular path with, ஓகேவா, moving in a uniform circular path எழுதிக்கலாமா? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தான். moving in a circular path with constant velocity எழுதுறோம். மேக்னிடியூட் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எப்படி எழுதுறது இந்த இடத்துல? moving in a circular path with கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட், இது வர மாட்டேங்கிறான் பாயிண்ட். கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி, அப்படின்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். என்னது? யூசிஎம்ல போகும்போது, ஓகேங்களா. ஆனால் மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், எந்த பாயிண்டை பொறுத்துன்னு முக்கியம், ரொம்ப முக்கியம். about center point, very important. about center point, angular momentum is a constant vector. ஒரு வெக்டார கான்ஸ்டன்ட்னு எப்போ சொல்லணும்னா மேக்னிடியூடும் மாறாம இருக்கணும், டைரக்ஷனும் மாறாம இருக்கணும். இப்போ பார்ட்டிகல் மூவிங் இன் a circular path with constant magnitude of velocity, that is uniform circular motion. The particle moving uniform circular motion about a center point, angular momentum is a constant vector. ஓகேவா? கிளியராப்பா? சரி, அப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ல யூனிஃபார்ம்
மோஷனில் போனாலும் சரி, சர்க்குலர் பாத்தில் யூனிஃபார்ம் மோஷனில் போனாலும் சரி, ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட் வெக்டார். ஆனால் சர்க்குலர் பாத்தில் வரும்போது சென்டர் பாயிண்ட் ஓல இருக்கு. ஏன் இதை நான் மென்ஷன் பண்ணிட்டே இருக்கேன்னா, சரிங்களாப்பா? கரெக்ட், சூப்பர்ப்பா மகேஷ். சரியா? இப்போ நமக்கு ஏன் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம்னா, சப்போஸ் பார்ட்டிக்கிள், ஓகேங்களா, கவனிக்கலாமா? சப்போஸ் வந்து இப்போ ஒரு பார்ட்டிக்கிள் சர்க்குலர் பாத்தில் தான் வந்துட்டு இருக்கு, ஓகேங்களா? ஓகேவா? இந்த பாத்தில் அதே தான், அதே சர்க்குலர் பாத்தில் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் சென்டர் பாயிண்ட்டை பார்த்து மொமெண்டம் கண்டுபிடிக்க போறதில்ல, இங்க ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இங்க ஒரு பாயிண்ட்டை பொறுத்து நான் மொமெண்டம் கண்டுபிடிக்க போறேன். திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங், திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். இங்க கண்டுபிடிக்க போறேன். நீங்க சென்டரை விட்டு எங்க கண்டுபிடிச்சாலும் பிரச்சனை இருக்கு. சப்போஸ் நம்ம இங்க இருக்க இந்த ஓ பாயிண்ட்டை பொறுத்து நான் கண்டுபிடிக்க போறேன், இந்த பாயிண்ட்டை பொறுத்து கண்டுபிடிக்க போறேன். அப்போ மேக்னிடியூட் கான்ஸ்டன்டா இருக்குமா, டைரக்ஷன் கான்ஸ்டன்டா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களாப்பா? ஓகேங்களா? இப்போ நமக்கு இப்படி சுத்திட்டு இருக்கு, இப்படி சுத்திட்டு இருக்குப்பா. இல்லை கவனிங்களே, எப்படி இருக்கு? இப்படி இருக்குப்பா, இப்படி இருக்கு சர்க்குலர் பாத்து. இப்படி போன வாட்டி இப்படி பார்த்தோம்னு நினைக்கிறேன் சர்க்குலர் பாத்து. இந்த வாட்டி சர்க்குலர் பாத்து இப்படி இருக்கு. சர்க்குலர் பாத்து இப்படி இருக்கு, ஹரிசாண்டல் சர்க்குலர் பாத்து. இப்போ இப்படி நமக்கு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், இப்படி போயிட்டு இருக்கு, ஓகேவா? டைரக்ஷன் ஆஃப் ஒமேகா எங்க இருக்கும்? யாரெல்லாம் சர்க்குலர் மோஷன் வீடியோ பார்த்தீங்களோ அவங்களுக்கு தெரியும் ஒமேகாவோட டைரக்ஷன் எங்க இருக்கும். ஹவு டு ஃபைண்ட் ஒமேகா டைரக்ஷன்? ஒமேகாவோட டைரக்ஷன் எங்க இருக்கும்? வெரி குட் சஞ்சய். பாத்தியா, அந்த பையன் பார்த்துருக்கான் போல, இல்லைன்னா வடிச்சிருக்கான் போல நம்மளால. சரி, நான் எந்த பக்கம் சுத்துதோ அந்த பக்கம் அந்த கேர்ள் பண்ணீங்கன்னா, ஓகேங்களா, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, எந்த பக்கம் சுத்துதோ அந்த பக்கம் வச்சு ரைட் ஹேண்டை கேர்ள் பண்ணீங்கன்னா, இப்படி தானே ஆன்டி கிளாக் வைஸ் தானே போயிட்டு இருக்கு. இவருப்பா கை ஹரிசாண்டலா சுத்துனா கை ஹரிசாண்டலா வச்சுக்கோ. ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துதா, வெர்டிகலா சுத்துனா கையை வெர்டிகலா வச்சுக்கோ. வெர்டிகலா சுத்துனா கையை வெர்டிகலா வச்சுக்கோ. ஹரிசாண்டலா சுத்துனா கையை ஹரிசாண்டலா வச்சுக்கோ. ரைட் ஹேண்ட் ஹரிசாண்டலா வச்சுக்கோ. வச்சுட்டு ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துனா கட்ட வேலை எந்த டைரக்ஷன் இருக்கு? ஒமேகா. ரைட் ஹேண்ட் தம் ரூல் கிவ்ஸ் தி டைரக்ஷன் ஒமேகா, ஒமேகாவோட டைரக்ஷன். சப்போஸ் கிளாக் வைஸ்ல சுத்துதுன்னா அப்போ டவுன்வர்ட் டைரக்ஷன். பார்த்துக்கோ, கேர்ஃபுல், யூ யூஸ் த ரைட் ஹேண்டு. ஸோ ஒமேகாவோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா, ஸோ இப்படி நமக்கு சுற்றிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒமேகா டைரக்ஷன் அப்வோர்டாக இருக்கும், டைரக்ஷன் அப்வோர்டாக இருக்கும். இல்லை சார் இப்படி சுற்றுது சார் அப்படின்னா அப்போ நமக்கு டவுன்வர்டாக இருக்கும் ஒமேகா. ஓகே, சரி, நீங்கள் அந்த சர்க்குலர் மோஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேப்பா, எபோட் ஓ பாயிண்டை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் மூவ் ஆகிட்டு இருக்கா, அப்போ பார்த்துக்கு டேஞ்செண்டாக வரைவீங்களாப்பா வெலாசிட்டி. திஸ் இஸ் த வெலாசிட்டி வெக்டர். அப்போ இந்த பக்கம் வரும்போது பார்த்துக்கு டேஞ்செண்டாக வெலாசிட்டி வெக்டர் வரைவீங்க. ஸோ வெலாசிட்டி என்ன டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் மொமெண்டம் இருக்கும். ரெண்டுமே இன்வர்ட் டைரக்ஷன், ஓகேங்களா? இது நமக்கு அவுட்வர்ட் டைரக்ஷன், மொமெண்டம் இந்த டைரக்ஷன் வரும், ஓகேங்களாப்பா? ஸோ நம்ம ஆக்சஸ் வேணால் நோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் டேக்கிங் இது இசட் ஆக்சஸ், ஐம் டேக்கிங் திஸ் இஸ் ஒய் ஆக்சஸ், ஐம் டேக்கிங் திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சஸ், ஓகேங்களாப்பா? எக்ஸ் ஆக்சஸ். ஓகே, ஸோ இப்போ இது என்ன டைரக்ஷனில் இருக்குது? பி வெக்டாரும் பி வெக்டாரும் என்ன டைரக்ஷனில் இருக்குன்னா மைனஸ் எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது, மைனஸ் எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. ஒமேகா என்ன டைரக்ஷனில் இருக்குது? ஒமேகா வந்து ஒமேகா வெக்டார். ஸோ ஒமேகா வெக்டார் வந்து ஜெட் ஆக்சஸில் இருக்குது, ஒமேகா வெக்டார் வந்து ஜெட் ஆக்சஸில் இருக்குது, ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பார்ப்போமா? இது வரைக்கும் இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் பேஜில் நான் போகிறேன், மூவ் ஆகுறேன். ஓகே, கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பாரு, 1 मिनट. ஓகேவா? ஓகேப்பா, இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஸோ கவனிங்க எல்லாரும். ஸோ நம்ம ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ பார்ட்டிக்கிள், ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கிள், டேக்கிங் சிங்கிள் பார்ட்டிக்கிள் மாஸ் எம். ஸோ இப்படி சுற்றிட்டு இருக்கு, ஓகேவா? இங்கே இந்த பாயிண்டை பொறுத்து கண்டுபிடிக்கல, நம்ம இங்கே பொறுத்து கண்டுபிடிக்க போகிறோம். திஸ் பாயிண்ட் இந்த ஓ பாயிண்டை பொறுத்து கண்டுபிடிக்க போகிறோம், சென்டர் பாயிண்டை பொறுத்து கண்டுபிடிக்க போல. ஸோ வெலாசிட்டி பார்த்துக்கு டேஞ்செண்டா வெலாசிட்டி வெக்டாரு. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது வெலாசிட்டி வெக்டார் இந்த பக்கம், மொமெண்டம் இந்த டைரக்ஷன் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா கவனிங்க. மொமெண்டமோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வரைவீங்களா? மொமெண்டமோட இதான் லைன் ஆஃப் ஆக்ஷன் வரும். பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுக்கணும்,
எங்கேருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கணும், எந்த பாயிண்ட்லேருந்து வரையணுமோ அந்த பாயிண்ட்லேருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். இது எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இது எப்படி சார் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுக்கிறது? சரி, இஃப் யூ ட்ரா த என்ன வெக்டர் ஆர் வெக்டர் வரீங்க, ஆர் வெக்டர் எப்படி வரைவீங்க? ஸோ எந்த பாயிண்டை பொறுத்து ஆங்குலர் மொமெண்டம் கேட்குறாங்களோ அந்த பாயிண்ட்லேருந்து அந்த பொசிஷனுக்கு ஐம் டேக்கிங் திஸ் பாயிண்ட் என்னலாம் ஓ பாயிண்ட்டு, சி பாயிண்ட்டு, பி பாயிண்ட்டுன்னு எழுதிக்கிறேன். ஓகேப்பா, ஓ பாயிண்ட்டு மாஸ் எம், இது வந்து சி பி பாயிண்ட். ஓகேவா, ஆரிஜின்ல இருந்து அந்த பொசிஷனுக்கு வரைகிற வெக்டர் தான் என்ன வெக்டர்? ஆர் வெக்டர். என்னடாப்பா? ஆர் வெக்டர். ஓகேவா, தட் இஸ் ஓபி வெக்டர், ஆர் வெக்டர். ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு இங்கேருந்து நல்லா கவனிங்க. ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்களா, இது நமக்கு ரேடியஸ் இல்லைப்பா, இது வந்து நமக்கு ரேடியஸ். ஓகே ஓகே, இப்போ நீங்கள் பாருங்க, ஆர் வெக்டர் அப்படிங்கிறது ஓபி வெக்டர். அப்பா ஆர் வெக்டர் என்னது? நமக்கு ஓபி வெக்டர். வி கேன் ஆல்சோ ரைட் ஓபி வெக்டர். இங்கே பாருங்க, ஓபி வெக்டர் இருக்குல்ல, இந்த இருக்குல்ல ஓபி வெக்டர் இருக்குல்ல, இது வந்து ரிசல்டன்ட்யா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, ரெண்டு வெக்டார் ஓசி வெக்டாரு, ஒரு வெக்டாரோட ஹெட்டில் இன்னொரு வெக்டாரோட டெய்ல ஜாயின் பண்ணுறேன், அதுதான் சிபி வெக்டாரு. அப்போ ரிசல்டன்ட் வந்து க்ளோசிங் சைடு, இது வந்து ரிசல்டன்ட். கரெக்டா? ட்ரையாங்குலர்லாம் ட்ரையாங்குலர்லாம். அப்போ ஓபி வெக்டார் வி கேன் ஆல்சோ ரைட்டு சிபி வெக்டார், இதுதானே பார்க்க, சரி, ஓசி வெக்டார் ப்ளஸ் சிபி வெக்டார். ஸோ இதான் ரிசல்டன்ட், ஓசி வெக்டார் ப்ளஸ் சிபி வெக்டார். ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு ரிசல்டன்ட் வெக்டார். ஏன் அதான் ஓகேவா? ஓகே, அப்போ ஆர் வெக்டார் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓசி வெக்டார் ப்ளஸ் சிபி வெக்டார். ஸோ இப்போ நமக்கு ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ பார்ட்டிகிள், angular momentum of a particle, yes, angular momentum of a particle about O point, yes, equal to R vector cross P vector. What is R vector? OP vector cross P vector. Now what is OP vector? OC vector plus CP vector. Okay, cross P vector. ஸோ இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ நீங்கள் பி வெக்டார் உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. பி வெக்டார் உள்ளார மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரே நிமிஷம், ஓசி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் வரும், பிளஸ் பிளஸ் என்ன வரும்? ஓசி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பிளஸ் சிபி வெக்டார் கிராஸ் பி வெக்டார், சிபி வெக்டார் கிராஸ் பி வெக்டார். நவ் வாட் இஸ் ஓசி வெக்டார் கிராஸ் பி வெக்டார்? டைரக்ஷன் சொல்லுங்க பாப்பா, யாராவது உங்களுக்கு டைரக்ஷன் இங்கே வரப்பா. ஓசி எங்க இருக்கு? ஓசி வந்து இங்க இருக்கு, இது ஓசி, இது ஓசி வெக்டார். பி வெக்டார் எங்க இருக்கு? பி வெக்டார் வந்து இன்வர்ட்ல இருக்கு, பி வெக்டார் வந்து இன்வர்ட்ல இருக்கு, இது ஓசி வெக்டார். Can anyone say the direction? Can anyone say the direction? இங்க வச்சுக்கிறேனே. Can anyone say the direction? Plus x minus x plus y minus y. Can anyone say the direction? Can anyone say the direction? OC cross P vector, OC cross P vector. Anyone say the direction? Plus x minus x plus y minus y. OC vector cross P vector. இப்படி பார்த்துக்கப்பா, P vector inwardல இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ், P vector inwardல இருக்கு, ஒன்னு நோக்கி வந்துட்டு இருக்கு P vector. OC vector கீழே இருக்கு, டவுன்வர்டா இருக்கு, OC vector டவுன்வர்டா இருக்கு. பாரு, உனக்கு புரியுற மாதிரி காட்டுறேன், சரியா நினைக்கிறேன். OC vector இந்த பிளாக், CP vector, சரி, P vector, OC vector, CP vector. R cross P கொண்டாந்து அப்படியே வருப்பா, இங்கிட்டு கொண்டாடணும், இப்படி கொண்டாடணுமா? கை வலியே இப்படி கொண்டாந்தா பிளஸ் ஒய்ல வரும், சரியா? பிளஸ் ஒய்ல வரும். ஏன் இப்போ இங்கே பாருலே, இங்க பாரு, இப்படி பாருப்பா, ஆர் கிராஸ் பி தானே, ஆர் கிராஸ் பி தானே. ஆர் கிராஸ் பி கொண்டு வந்தீங்கன்னா இது என்ன டைரக்ஷன்ல வருது? நமக்கு ஆர் கிராஸ் பி வந்து ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னா அவுட்வேர்டு. புரியலையாப்பா? புரியுதுங்களாப்பா? மூக்குருள், மூக்குருள் நோஸ், கரெக்டு. மூக்கு கொண்டு வந்தீங்கன்னாலும் சரியா? ஆமாம். ஸோ அப்போ நீங்கள் இது இப்படி இந்த டைரக்ஷனில் வரும்பா, நீங்கள் இந்த பக்கம் இருந்து பார்க்கணும், லுக் பண்ணணும். இந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஆன்டி கிளாக் வைஸ் வரும், ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்போ இதான பிளேனு, இதுதான் பிளேனு, இதுதான் பிளேன். அப்போ இந்த பிளேனுக்கு அவுட்வேர்டு, பிளேனுக்கு அவுட்வேர்டு, நாட் இன்வேர்டு. ஆன்டி கிளாக் வைஸ்னா அவுட்வேர்டு, ஓகேவா? அப்போ நமக்கு அவுட்வேர்ட் டைரக்ஷன். ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுதா? ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? ஆங்குலர் மொமெண்டம் வெக்டர். அப்போ இதோட ஆங்குலர் மொமெண்டம், இதுவும் ஆங்குலர் மொமெண்டம் தான், ஏன்னா ஆர் கிராஸ் பி, போத் ஆங்குலர் மொமெண்டம். எஸ். அப்போ இந்த ஆங்குலர் மொமெண்டம் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு சார்? ஆங்குலர் மொமெண்டம் வந்து எங்க இருக்கு? நமக்கு எந்த ஆக்சிஸ்க்கு வருது? பிளஸ் ஒய்க்கு வருதா? நம்ம பிளஸ் ஒய், இதை நம்ம பிளஸ் ஒய்ன்னு எடுத்துருக்கோம்.
இந்த ஆங்குலர் மொமெண்டம் வந்து ப்ளஸ் ஒய் டைரக்ஷனில் வருது. ஓகேவா, ப்ளஸ் ஒய்ல வருது. ப்ளஸ் இந்த ஆங்குலர் மொமெண்டம் சிபி வெக்டார் கிராஸ் பி வெக்டார், சிபி 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 எங்கே இருக்கு? சிபி வந்து இங்கே இருக்கு. திஸ் இஸ் சிபி வெக்டார். பி வெக்டார் இங்கே இருக்கு, உள்ளார இன்வெர்ட்ல இருக்கு. இது உள்ளார இருக்கு ஆர் வெக்டார், சரி பி வெக்டார். ஓகேங்களாப்பா, இது பி வெக்டார், இது சிபி வெக்டார். இது சொல்லுப்பா, இது எப்படி வரும்? இப்படி இருக்கு பிளேனு, இப்படி இருக்கு பிளேனு. இப்படி கொண்டு போற, மேல இருந்து பார்க்கணும், மேல இருந்து பார்க்கணும். சரியா, பார்த்தா என்ன வரும் டைரக்ஷன்? இந்த பாரு, எடுத்துக்கப்பா, வச்சுட்டியா? இது பார்த்துட்டியா? சிபி வெக்டாரா, ஆர் வெக்டார். திஸ் இஸ் ஆர் வெக்டார், திஸ் இஸ் பி வெக்டார். அப்போ நமக்கு ஆர் கிராஸ் இங்கே பாருங்க, இப்படி கொண்டு வரீங்களா? நான் சொல்லியிருக்கேன் இப்போ நிறைய தடவை, ரைட் ஹேண்டை வந்து கொண்டாந்து ஃபர்ஸ்ட் 4 ஃபிங்கர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வெக்டார்ல வைக்கணும். உள்ளங்கை எந்த பக்கம் இருக்கணும்னா 2வது வெக்டார் பக்கம் இருக்கணும். இப்படியா இருக்கணும். மேலேயா இருக்கு பி வெக்டாரு, இல்லை என் மூஞ்சில இருக்கா? இந்த பக்கம் இருக்கு, ஒன்னே நோக்கி இருக்கு. அப்போ ஒன்னே நோக்கி தான் உள்ளங்கை இருக்கணும். அப்போ ஆர் கிராஸ் பி கொண்டு வந்தா அப்வேர்டு, ஆர் கிராஸ் பி கொண்டு வந்தா அப்வேர்டு. அப்போ இது வந்து அப்வேர்டு, அப்வேர்டு வந்து இசட் ஆக்சிஸ், அப்வேர்டு வந்து இசட் ஆக்சிஸ். ஸோ இப்போ ஆங்குலர் மொமெண்டம் வந்து இது நமக்கு பிளஸ் ஜெட் ஆக்சிஸ்ல வரும். ஓகேவா, அப்போ நமக்கு இஃப் யூ டேக் திஸ் இஸ் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், இஃப் யூ டேக் திஸ் இஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் நீங்க எடுத்தீங்கன்னா, ஓகேவா, அப்போ இது வந்து இந்த மொமெண்டம் பேரலலா இருக்கு. அப்படிதானப்பா, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு பேரலலா இருக்கு. திஸ் மொமெண்டம் வந்து பேரலல் டு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அப்படிதானப்பா, பேரலல் டு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், பேரலல் டு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். பட் திஸ் பிளஸ் ஒய், இசட்டுக்கு ஒய் பர்பண்டிகுலர், இசட் ஆக்சிஸ் அப்ப ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், திஸ் இஸ் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அதனாலதான் ஒமேகா அப்வோர்ட் போட்டிருக்கீங்கப்பா. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு ஆங்குலர் மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்லப்பா, இது. இப்போ இது வந்து பர்பண்டிகுலர் டு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், perpendicular to axis of rotation. So there are two angular momentum we have, plus y plus z. அப்போ ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலரா இருக்குன்னா ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ரிசல்டன்ட் எங்க இருக்கும்பா? ரிசல்டன்ட் வந்து அதோட டைரக்ஷன்ல இருக்கும், வேற டைரக்ஷன் இருக்கும். அப்போ இது புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? ஓகே, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நான் ஆஸ்கிங் கொஸ்டின். ஓகே, என்ன கொஸ்டின் சார் அப்படின்னா, லீனியர் வெலாசிட்டி லீனியர் மொமெண்டம் என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? லீனியர் வெலாசிட்டி நோட் பண்ண போறோம், நோட். ஓகேவா, லீனியர் வெலாசிட்டி வெக்டார் அண்ட் மொமெண்டம் வெக்டார். ஓகேவா, இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லுங்க. லீனியர் வெலாசிட்டி அண்ட் மொமெண்டம் வெக்டார் ஆர் always in same direction. Yes or no? Yes or no? Yes or no? This statement correct statement or wrong statement அப்படின்னா, yeah, this is the correct statement. This is the correct statement. Yes. Always, because p vector equal to m into v vector. m வந்து always positive. ஸோ அதனால v வெக்டாரும் p வெக்டாரும் ஒரே டைரக்ஷன். ஓகே, மொமெண்ட் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ v வெக்டாரும் p வெக்டாரும் ஒரே டைரக்ஷன். v பிளஸ்ஸா இருந்தா p பிளஸ், v மைனஸா இருந்தா p மைனஸ். ஸோ ஆல்வேஸ் சேம் டைரக்ஷன். பட் எல் வெக்டார் அதே மாதிரி v வெக்டார், ஒமேகா வெக்டார் அண்ட் எல் வெக்டார் ஆர் ஆல்வேஸ் இன் சேம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, this is not correct statement. ஓகேவா, நாட் கரெக்ட். ஏன் சார்? ஏன் சார்? அப்படின்னா இப்பதான் பாத்தீங்க நம்ம இப்படி ஒன்று பார்த்தோம். ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துச்சு. ஒமேகா வெக்டார் இங்க இருக்கா? ஆங்குலர் மொமெண்டம் எங்க இருக்கு? ஆங்குலர் மொமெண்டம் இங்க இருக்கோ? இந்த டைரக்ஷன்லயும் ஆங்குலர் மொமெண்டம் இருக்கு. இதுக்கு பர்பண்டிகுலராகவும் ஆங்குலர் மொமெண்டம் இருக்கா? அப்படிதானப்பா? அப்ப ரிசல்டன்ட் இங்கெல்லாம் வரும். அப்ப இது வேற டைரக்ஷன்ல போகுது. யூ அக்ரி ஆர் நாட்? எஸ் ஆர் நோ? எஸ். ஆங்குலர் மொமெண்டம் ஒமேகா டைரக்ஷன் இல்லப்பா. எப்பா நம்ம பார்த்தோம், இப்பதான் பார்த்து முடிச்சோம். ஓகேவா சார், இப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்டை பொறுத்து நான் ஆங்குலர் மொமெண்டம் இந்த ஓ பாயிண்டை பொறுத்து கண்டுபிடிக்கும் போது, கண்டுபிடிக்கும் போது ஒரு மொமெண்டம் இந்த டைரக்ஷன் வந்துச்சு,
இன்னொரு மொமெண்டம் பிளஸ் இசட்ல வந்துச்சு. அப்போ ரிசல்டன்ட் இங்கே வரும். அப்போ இது ரெண்டும் வேற டைரக்ஷன். அப்போ ஆல்வேஸ் அப்படிங்கிறது வந்து நாட் கரெக்ட். சப்போஸ் எது சார் கரெக்ட் அப்படின்னு கொடுத்ததுன்னா, சப்போஸ் மேபி இன் சேம் டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோ, மேபி இன் சேம் டைரக்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, அது கரெக்ட். மேபி இன் சேம் டைரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா இது கரெக்ட். எது? ஒமேகா வெக்டர் அண்டு எல் வெக்டர். ஓகேப்பா? மேபின்னு கொடுக்குறாங்கன்னா நமக்கு கரெக்ட். ஆல்வேஸ் மஸ்ட் அப்படின்லாம் சொன்னால் அது தப்பு. அதனால் பார்த்துக்கோ. அதான் இந்த சம் போட்டோம். இப்போ டைரக்ஷன் இங்கே இருக்குமாப்பா? இப்போ நீங்கள் அந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட். இப்போ நீங்கள் வரும். இப்போ நல்லா கவனிங்கப்பா. இப்போ நமக்கு சிபி வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து 6. ஸோ இதோட லென்த் நமக்கு தெரியாது, ஓசியோட லென்த். அப்போ கண்டிப்பாக மேக்னிடியூடு கான்ஸ்டண்டாக இருக்காதுப்பா. இங்கே பாருங்கப்பா, இது எழுதுறீங்களாப்பா, இந்த சிபியோட மேக்னிடியூட் வந்து 6பா. ஓகேவா? இது நமக்கு எம்வி இது வந்துடுது. பட் இந்த ஓசியோட இதுவும் ஆறான்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஓசியோடது இந்த பார்த்தலப்பா, சில இருந்து ஓ, இதுவும் ஆறான்னு தெரியாது இல்லையா? அதனால மேக்னிடியூட் கான்ஸ்டண்டா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மேக்னிடியூட் கான்ஸ்டண்டா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ நீங்க ஒரு சர்க்குலர் பாத்துல யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல வந்தாலும் இந்த பாயிண்ட பொறுத்து நீங்க பாக்குறீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட் வெக்டார் கிடையாது. நீ வேணா இங்கே பாரு. இப்போ இங்கே வரும்போது ஆங்குலர் மொமெண்டம் எங்க வந்துச்சு? ஸோ இங்கே ஒரு மொமெண்டம் வந்துச்சு, இங்கே ஒரு மொமெண்டம் வந்துச்சு. ஸோ இப்போ இங்கே ஒரு மொமெண்டம் ரிசல்ட் இங்கே வந்துருச்சு. அப்போ இந்த பாயிண்டை பொறுத்து பார்க்கும்போது எப்படி வரும்? இங்கே பாரு. இப்போ இந்த பக்கம் உள்ள ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், லேட் ஆயிடுச்சு. இந்த பாயிண்டை பொறுத்து இப்போ சர்க்குலர் பாத்தில் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு இங்கே இருக்கா இந்த ஓ பாயிண்ட். இப்போ நான் இங்கே வச்சு கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே வச்சு கண்டுபிடிப்போம். இப்போ இங்கே வச்சு கண்டுபிடிக்கும் போது எகெயின் இது ஓசி வெக்டார், எஸ், இது சிபி வெக்டார் ஆகிடும். இது சிபி வெக்டார். அப்போதான் இது நமக்கு ஓபி வெக்டார் ஆகிடும். கவனிக்கலாமா? அப்போ வாட் இஸ் ஓபி வெக்டார்? நமக்கு ஓசி வெக்டார். ஓபி வெக்டார் என்னப்பா? ஓசி வெக்டார் பிளஸ் சிபி வெக்டார். அப்போ தேட்ஃபோர் நம்ம மொமெண்டம் எடுக்கிறோம் அப்படின்னா, மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம் எப்போ இந்த பி பாயிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, பி பாயிண்ட் ஓ பாயிண்ட் பொறுத்து பார்க்குறீங்கன்னா again OP vector cross P vector. OP vector தான் நம்ம again OC vector cross P vector plus CP vector cross P vector. ஓகேவா? இப்போ நீங்க டைரக்ஷன் பாருங்களேன். இப்போ நமக்கு OC இங்க இருக்கு, மொமெண்டம் இந்த டைரக்ஷன்ல வரும், அப்ப நமக்கு இப்படி வருமாப்பா? இது என்ன டைரக்ஷன் வரும்? இப்படி இருந்து பார்த்தா இப்படி இருக்காப்பா? இருக்காப்பா? இங்க இருக்கு மொமெண்டம், இங்கிட்ட இருக்கு இது. ஸோ இப்படி இருந்து பாக்குறீங்க. ரைட் ஹேண்ட் இதுல யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வெக்டர்ல வைக்கணும். ஆர் கிராஸ் பி இந்த டைரக்ஷன் வருமாப்பா? இந்த டைரக்ஷன் போகுமா? நான் சொல்றது புரியுதாப்பா? இந்த பிளேன்ல இருக்குப்பா, இப்படி இருக்கா? இந்த பிளேன்ல இருக்கா? அப்ப இந்த டைரக்ஷன்ல போகுமா மொமெண்டம்? செக் பண்ணேப்பா. கிளாக் வைஸா இது? இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா கிளாக் வைஸ்னா இன்வர்டு. அப்ப இங்க இருக்கும் ஆங்குலர் மொமெண்டம். புரியுதாப்பா? அப்ப இதோட டைரக்ஷன் வந்து நமக்கு எந்த டைரக்ஷன்ல போகுது? மைனஸ் ஒய்ல போகுது. இதோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து மைனஸ் ஒய்ல வருது. இதோட ஆங்குலர் மொமெண்டம் ஓசி தான் நம்ம சொன்னோமா? சரி, ஓசி தான் ஆங்குலர் மொமெண்டம் வந்து மைனஸ் ஒய். அப்ப இதோட ஆங்குலர் மொமெண்டம் சிபி கிராஸ் பி பார்ப்போமா? சிபி கிராஸ் பி என்ன வரும்? சிபி கிராஸ் பி என்ன வரும்? சிபி கிராஸ் பி சார், சிபி இங்க இருக்கு, ஓகேவா? மொமெண்டம் இங்க இருக்கு, மொமெண்டம் வெக்டார் இங்க இருக்கு. அப்ப நம்ம இங்க இருந்து கொண்டு போவோம். ஸோ மேல இருந்து பார்த்தோம்னா இப்படி வருதாப்பா? மேல இருந்து பார்த்தோம்னா இது கிளாக் வைஸ். மேல இருந்து பார்த்தோம்னாப்பா, மேல இருந்து பாக்குறீங்கன்னா இப்படி வருது. ஸோ அது வந்து கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ்னா இன்வர்டு. அப்ப கீழே வரும். கரெக்டாப்பா? ஆங்குலர் மொமெண்டம். எஸ் ஆர் நோ? பண்ணி பாருங்கப்பா. நீங்க செஞ்சு பாருங்க. என்கிட்ட இப்ப செஞ்சு பார்க்க புரியுதா இல்லையா? இது நமக்கு சிபி வெக்டாரு, இது மொமெண்டம் வெக்டாரு. சிபி வெக்டார், மொமெண்டம் வெக்டார். ஃபர்ஸ்ட் வெக்டார்ல கொண்டாந்து வைக்கணும். ஓ, இது மேல வருதுப்பா, கீழே இருக்கு. சாரி, எது கீழே இருக்கு? இது கீழே இருக்கா? இந்த அப்பா விளைஞ்சிருப்பா. பி வெக்டார் வந்து உள்ளார இங்க இருக்கு, என்னைய நோக்கி இருக்கு. சிபி வெக்டார் வந்து இங்க இருக்கு. கரெக்டாக தான் வச்சிருக்கேன்ப்பா. என்னைய நோக்கி இருக்கு, இங்க இருக்கு. நமக்கு என்னது நல்லா கவனி. இந்த பக்கம் இருக்கு சிபி வெக்டாரு, இந்த பக்கம் இருக்கு நமக்கு பி வெக்டார். என்ன நோக்கி பி வெக்டார். இப்போ ஃபர்ஸ்ட் வெக்டார் எது? நமக்கு சிபி வெக்டார் தான். 4 ஃபிங்கர்ஸை கொண்டாந்து வச்சுட்டு
ஓ அப்வர்ட் வருதாப்பா, அப்வர்ட் வருதா? நம்ம இப்படி வரைஞ்சிருக்கோம், தப்பா வரைஞ்சிருக்கோம், ஒரு நிமிஷம். அப்வர்ட் வருது என்னப்பா, எல்லாரும் பேசாம இருக்கான் பாரு. சரியா? ஸோ இப்போ இங்க சி, சில இருந்து பொசிஷனுக்கு வரைஞ்சா இங்கே தான் வரும். ஆமாப்பா, இதானே ஆர் வெக்டாரு. அப்போ இப்படி வரும். அப்போ அப்வர்ட் வரும்பா ஆங்குலர் மொமெண்டம். ஓகேங்களா? புரியுதாப்பா? இங்க இருந்து ஆரிஜின்ல இருந்து பொசிஷனுக்கு வரைகிற வெக்டார் தான் பொசிஷன் வெக்டாரு. அப்போ இந்த டைரக்ஷன்ல வரும் அந்த ஆர் வெக்டாரு. இது இங்க இருக்கு. இது எப்படி கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்னா அவுட்வர்டு. ஓகேவா? அப்போ தேட் ஃபோர் இந்த ஆங்குலர் மொமெண்டம் வந்து, இந்த ஆங்குலர் மொமெண்டம் வந்து எகெயின் எப்படிப்பா இருக்கு, பேரலல் டு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் தான் இருக்கு, இசட் ஆக்சிஸ்ல இருக்கு. ஓகேவா? அப்போ தேட் ஃபோர் இந்த ஆங்குலர் மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா, ஓகேங்களாப்பா, இந்த ஆங்குலர் மொமெண்டம் இந்த பாயிண்டை பொறுத்து நீங்க பார்க்கும்போது, இந்த பாயிண்டை பொறுத்து பார்க்கும்போது ஒன்று மைனஸ் ஒய்ல வருது, இன்னொன்று அப்வோர்ட்ல வருது. இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒய்ல ப்ளஸ் எக்ஸில் வந்துச்சு, இன்னொன்று ப்ளஸ் இசட்ல வந்துச்சு. அப்போ ரிசல்டன்ட் எடுத்தோம்னா இங்கே வரும், இது ரிசல்டன்ட். இங்கே ரிசல்ட் எடுத்தீங்கன்னா இங்கே வரும் ரிசல்டன்ட். பார்த்தியா டைரக்ஷன் மாறுதாப்பா? இது இந்த பக்கம் இருக்கு, இது இந்த பக்கம் இருக்கு, டைரக்ஷன் வேற வேற டைரக்ஷன் இருக்கு. அதனால ஆங்குலர் மொமெண்டம் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல வந்தாலும் இந்த பாயிண்டை பொறுத்து கான்ஸ்டன்ட் வெக்டார் கிடையாது. என்ன கிடையாது? கான்ஸ்டன்ட் வெக்டார் கிடையாது. அப்போ ஒரு பார்ட்டிக்கிள் வந்து ஓகேவா, ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல வரும்போது ஆங்குலர் மொமெண்டம் இஸ் எ கான்ஸ்டன்ட் வெக்டார் ஒன்லி அட் சென்டர் பாயிண்ட். வேற ஏதாவது பாயிண்ட் பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் வெக்டார் கிடையாது. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியர். சர்க்குலர் மோஷன் வெலாசிட்டியா, ஆங்குலர் வெலாசிட்டி. அடுத்து எப்படி சார் சேம் டைரக்ஷன்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஒமேகாவும் எல் வெக்டாரும் எப்படி சார் சேம் டைரக்ஷன்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு? சரிங்களாப்பா? எப்படி வாய்ப்பு இருக்கு? இப்பதான் போட்டோம். இப்ப சென்டர் பாயிண்டை பொறுத்து பாக்குறீங்கன்னு வச்சுங்கப்பா. இதுவே நீங்க கேக்குறாங்க பாருங்க, யோசிக்கணுமா? அதே சென்டர் பாயிண்ட் வச்சு பார்த்தோம் இல்லையா? அப்போ நமக்கு இங்கே ஆர் வெக்டார் வருமா, இங்கே பி வெக்டார் வருமா? இப்போ நீங்க ஆர் கிராஸ் பி எடுப்பீங்களா? நீங்களா மறுபடியும் இங்கே பாருங்க, இங்கே வந்து நமக்கு பி வெக்டார் வருமா, இங்க நமக்கு ஆர் வெக்டார் வருமா? எகைன் ஆர் கிராஸ் பி எடுப்பீங்களா? ஆர் கிராஸ் பி வெக்டார் எடுப்பீங்களா? இங்கே நமக்கு ஆர் வெக்டார் வரும், இங்கே நமக்கு பி வெக்டார் வரும். இப்போ ஆர் கிராஸ் பி எடுப்பீங்க. இப்போ எல்லாமே என்ன டைரக்ஷன் வருது பாருங்க, மேல இருந்து பார்த்தா இப்படி வருது, மேல இருந்து பார்க்கணும், மேல இருந்து கீழே பார்க்கணும். இப்போ மேல இருந்து கீழே பார்க்கணும், ஆர் கிராஸ் பி என்னப்பா ஆன்டி கிளாக் வைஸ், அங்கேயும் ஆர் கிராஸ் பி ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். அப்படிதானப்பா? திஸ் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ், திஸ் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ், this is anti-clockwise. If you take any point anti-clockwise, angular momentum upward, angular momentum upward, angular momentum upward. Omega also upward. So omega also upward, angular momentum also upward. Both are same direction. புரியுதாமா ராமகோமதி? சரியா? So center point வச்சு பார்க்கும்போது you have only one angular momentum. So அதனால எல் வெக்டாரும் ஒமேகா வெக்டாரும் ஒரே டைரக்ஷன்ல வரலாம், வராமலும் இருக்கலாம். அண்ட் இன்னொரு பாயிண்ட் நீங்க எழுதி வச்சுக்கணும், ஒரு பார்ட்டிகிள் இந்த பாயிண்டை பொறுத்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல இருக்கு அப்படின்னா இதுக்கு ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட் வெக்டார், கான்ஸ்டன்ட் வெக்டார். ஆனா அதே யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல இருக்கு சார், ஓகே, ஆனா இந்த பாயிண்டை பொறுத்து ஆங்குலர் மொமெண்டம் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் வெக்டார். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியர். ஆனா இது ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், கோவப்படாதீங்க. இதுவே நீங்க ரிஜிட் பாடி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இஃப் யூ டேக் ஏ ரிஜிட் பாடி, யூ டேக் ஏ ரிஜிட் பாடி நீங்க எடுக்கிறீங்கன்னா ஒரு ஆங்குலர் மொமெண்டம் வராது. ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ரிஜிட் பாடி அபவுட் ஃபிக்ஸட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகேவா? இது எல்லாமே பார்ட்டிகிள். இப்போ நீங்க ஸ்ட்ரெயிட் லைன்ல பார்ட்டிகிள் தான் பாத்தீங்க, பார்ட்டிகிள் மூவிங் இன் a straight line, particle moving in a circular path. If you take a rigid body, now how to find out angular momentum? அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரிப்பா? we can deal with the next class. Yeah, this is the angular momentum ஓட ஃபார்முலா. அண்ட் angular momentum straight லைன்ல போனா எப்படி இருக்கும் அப்படின்னு மேபி இந்த கொஸ்டினை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதுக்கு கேட்டுக்காங்க பாருங்களேன், ஒரு நிமிஷம் நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிருங்க. இதுக்கு என்ன ஆன்சர்?
இது 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 இல்லை இது இல்லை இது இல்லை. இந்த கொஸ்டின் போட்டால் தான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் போட்டால் தான். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் போட்டு போயிடலாம். இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் போட்டு போயிடலாம். சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேப்பா. என்ன சொல்றாங்க? ஒரு பார்ட்டிகிள் ஆஃப் மாஸ் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, யூனிஃபார்ம் ஸ்பீட் இன் த xy plane, xy plane, xy plane along the line y equal to x plus 4. ஓ, இந்த ஈக்குவேஷன் அப்பா y equal to x plus 4. y equal to x plus 4 எப்படி மூவ் ஆகும்? xy plane ஆனப்பா, o பாயிண்ட், இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். அதுதான் அவங்க சொல்றாங்க xy plane. ஓகேவா? ஓகே, சரி. along the line y equal to x plus y equal to x plus 4. ஒரே நிமிஷம் பா. y equal to x plus 4. ஹலோ, அந்த கிளாஸ்ல ரெண்டு நிமிஷம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இங்கே நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னா இட் இஸ் அ இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன் லைக் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி, பேசிக் மேத்தமேட்டிக்ஸ். சரியா? ஸோ நமக்கு mx ப்ளஸ் 4 அப்போ இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன், பாசிட்டிவ் ஸ்லோப். திஸ் இஸ் பாசிட்டிவ் ஸ்லோப் ஆல்சோ. ஸோ அப்போ நமக்கு லைன் எப்படி வரும் அப்படின்னா, சரிங்களாப்பா, கிராஃப் எப்படி இருக்குது அப்படின்னா, சரியா, கிராஃப் எப்படி இருக்குன்னா, ஓகே, ஸோ நமக்கு பாசிட்டிவ் ஸ்லோப்பு. ஓகே 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 சரி 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 ஓகேவா? y ஈக்குவல் டு mx ப்ளஸ் 4. பாசிட்டிவ் ஸ்லோப்பு, பாசிட்டிவ் ஸ்லோப்பா mx ப்ளஸ் 4 தானே ஆக்சுவலா. ஸோ இப்போ இங்கே இடத்துல எக்ஸ் வந்து 1 இருக்கா, எக்ஸ் வந்து 1, m வந்து 1 இருக்கா, அப்போ ஸ்லோப் வந்து 1. ஸ்லோப் 1னா ஸ்லோப்னா tan θ, ஸ்லோப்னா tan θ, அப்போ tan θ 1, அப்போ θ வந்து 45 டிகிரி. ஓகே, பாசிட்டிவ் ஸ்லோப்னா லைன் எப்படி இருக்கும், நெகட்டிவ் ஸ்லோப்னா லைன் எப்படி இருக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், கைனமேட்டிக்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். 4ல இன்டர்செக்ட் ஆகுது, அப்போ 4ல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு எப்படி வரும்? This line is a y equal to x plus 4. அப்ப இந்த லைன்ல மூவ் ஆயிட்டு இருக்காப்ல யாரு? பார்ட்டிகிள். இந்த இன்டர்செக்ஷன் தான் y. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு y. This distance is 4. That is a intersection. Intersection of y 4. இப்ப இதுல தான் பார்ட்டிகிள் மூவ் ஆயிட்டு இருக்காப்ல. இங்க இருக்காப்ல, இங்க இருக்காப்ல, இங்க இருக்காப்ல, இப்படி போயிட்டே இருக்காப்ல. இந்த லைன்ல எவ்வளவு மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு மாஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்காப்ல? 5 kg. 5 வெறும் 5 போட்டுருக்கான். 5 kg. ஓகேவா? மூவிங் இன் வெலாசிட்டி எவ்வளோ? வெலாசிட்டி 3√2. வெலாசிட்டி எவ்வளோப்பா? 3√2. அப்போ கான்ஸ்டன்ட் தான், இது வேரியபிள் கிடையாது, கான்ஸ்டன்ட் தான் இது. அப்போ யூனிஃபார்ம் மோஷனில் தான் போயிட்டு இருக்கு. அப்போ ஆங்குலர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட் வெக்டார். எந்த ஸ்ட்ரெயிட் லைனில் போனாலும் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணுமா? எதை பொறுத்து ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணுமா? எபோட் த ஆர்ஜின். எபோட் த ஆர்ஜின். திஸ் இஸ் தி ஆர்ஜின். திஸ் இஸ் தி ஆர்ஜின். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இஃப் யூ டேக் எனி பாயிண்ட், நீங்கள் எடுத்துக்கங்க. நான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கேன். சப்போஸ் ஐம் டேக்கிங் திஸ் பாயிண்ட். வெலாசிட்டி வெக்டர் என்ன டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் மொமெண்டம் இருக்கும். வெலாசிட்டி வெக்டர் என்ன டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் மொமெண்டம் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்னா, லைன் ஆஃப் ஆக்ஷன் இதுதான். அப்போ இப்படி தப்பா, லைன் ஆஃப் ஆக்ஷன் இதுதான். ஆரிஜின்லேருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஆரிஜின்லேருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், திஸ் இஸ் தி பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஆரிஜின்லேருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் அ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் அ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா இருக்கும்? இப்போ இது 4, இது 4. இந்த லைனோட ஸ்லோப்பு 45 டிகிரி. இந்த லைனோட ஸ்லோப்பு ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ஓகேங்களாப்பா? இது 45, இது 90னா இது 45 இருக்கும், இதுவும் 45 இருக்கும், இதுவும் 45 வரும், இதுவும் 45 டிகிரி வரும். அப்போ இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா இருக்கும்? வாட் இஸ் திஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்? வாட் இஸ் திஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்? ஓகேங்களாப்பா? ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் கட் பண்ணிக்கலாமா? இப்படி கட் பண்ணி இப்படி இருக்கு லைனு. இது 4, சரிங்களாப்பா? இது 4, இது 4. இந்த ஆங்கிள் நமக்கு 45 டிகிரி. ஓகேங்களாப்பா? ஸோ எதுப்பா ஹைபோட்டனஸ்? 90 டிகிரிக்கு ஆப்போசிட் தான் ஹைபோட்டனஸ். 90 டிகிரி எது? 90 டிகிரி, இதுதான் 90 டிகிரி. இப்போ இதுதான் ஹைபோட்டனஸ். 90 டிகிரிக்கு ஆப்போசிட் தானே இப்போ பெருசாக, சரிங்களாப்பா? நமக்கு இப்படி இருக்கு 90 டிகிரி, இப்படி இருக்கு. ஓகேவா? 90 டிகிரி இதுதான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இதுக்கு ஆப்போசிட் தான் 4.
இந்த ஆங்கிள் 45 டிகிரி. ஸோ இப்போ இது டீட்டாக்கு அட்ஜஸ்டன்ட் சைடாப்பா, இது டீட்டாக்கு என்ன சைடு, அட்ஜஸ்டன்ட் சைடு. அப்போ 4 cos 45 டிகிரி. அப்போ 4 into 1/√2. This is the perpendicular distance. This is the perpendicular distance. அப்போ therefore angular momentum என்ன வரும், therefore angular momentum equal to PR perpendicular. Pங்கிறது MVR perpendicular. சரியா? அப்போ M வந்து 5, V வந்து 3√2, R வந்து என்னப்பா நமக்கு, R வந்து என்ன நமக்கு, இப்போதான் perpendicular distance கண்டுபிடிச்சோம். What is R perpendicular? So R perpendicular வந்து 4/√2. √2 கேன்சல் ஆயிடும். ஆன்சரு 12. You got it students. What is the unit? Angular momentum. Angular momentum வந்து இப்போ நமக்கு இது வந்து kg மீட்டர் பர் செகண்ட், இதுக்கு ஒரு மீட்டரு, அப்போ kg மீட்டர் ஸ்கொயர்டு பை செகண்ட். ஓகேப்பா, இது மொமெண்டமுக்கு, இது ஆருக்கு. ஓகே 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 ஆன்சர் வந்து 60. ஏன் யூனிட் கொடுக்கலன்னா, இவங்க மாஸுக்கு யூனிட் கொடுக்கல, வெலாசிட்டிக்கு யூனிட் கொடுக்கல, அதனால யூனிட்னே கொடுத்துட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேப்பா, தேங்க்யூ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நாளைக்கு பார்ப்போம்ப்பா. புரியுதா, ஐடியா கிடைக்குதா? ஆங்குலர் மொமெண்டம் சரியா? நீங்க வேணா போய் உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்டுப்பார். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டு இருக்கா ஆங்குலர் மொமெண்டம், சர்க்குலர் பாத்துல வந்துட்டு இருக்கிற ஆங்குலர் மொமெண்டம். தேங்க்யூ, நன்றி நன்றி, நன்றிகள் பல, நன்றிகள் பல.